ஆண்டவர் கொடுத்த அந்த நாளுக்காய் நாம் யாவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் கேட்டது போல் நாம் அவரை துதிக்க நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும். ஆண்டவரை நாம் என்னாலும் துதித்து, ஆண்டவரே நான் உம்மை உயர்த்துகிறேன், உம்மை கனம் பண்ணுகிறேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் அந்த அன்பு பொங்கி வழியும். நாம் கேட்டவன் தாவீது எப்பொழுதும் துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் இருதயத்தில் எப்பொழுதுமே ஆண்டவரை குறித்தான ஒரு மென்மையான காரியங்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு வார்த்தைகளை அவர் சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. சங்கீதம் 103 அப்படி சொல்லுவார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி 103ஆம் சங்கீதத்தில் இப்படி அவர் சொல்கிறாரு. ஏன் அப்படி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கிறார்னா, அதுக்கு அடுத்து 3, 4, 5 வசனங்களில் நம் அக்கிரமங்களையும் நோய்களையும் நம்மை ஆண்டவரை குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்புவித்து இப்படி நமக்கு அநேக வழிகளை தேவன் செய்திருக்கிறார். அதை நாம் நினைத்தவர்களாக எப்பொழுதும் ஆண்டவரை நாம் துதிக்க நம்முடைய இருதயங்களில் ஆழமான ஒரு விருப்பம் உண்டாகணும். ஆண்டவரே நான் எப்பொழுது என் வாயை திறப்பேன், ஆண்டவர் சொல்கிறார் உன் வாயை விரிவாய் தர, நன்மையினால் உன்னை நிரப்புவேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்குது. நாம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் துதிக்கவும் நாம் கொஞ்சம் கூட பின்வாங்கக்கூடாது. நாம் பின்வாங்குறோம்னா நம்மள்கிட்ட நன்றி உள்ள ஒரு இருதயம் இல்லாமல் போகுது. சோர்ந்து போகிறோம், ஏதோ அலசடி போடுறோம், நமக்கு ஆண்டவரை குறித்தான அந்த மேன்மையான காரியம் நமக்கு விளங்காமல் போகுது. இல்லை அப்படி நம்ம விளங்கி இருந்தாலும் நம்ம சுத்திகரித்துக்கொள்ள நமக்கு தெரியல. நான் ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். புதன்கிழமை பிரேயரில் நாங்கள் தியானித்தோம் லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். அங்கே நம்ம ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். 84ஆம் பக்கம். அங்கே ஒரு வியாதியஸ்தனை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சுகமாக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் அந்த வீட்டில் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. தூக்கி கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போக வழி இல்லாமல் மேல் தட்டோடுகளை பிரித்து கீழே வைக்கிறாங்க. 19ஆம் வசனம். வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியிலே இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அந்த தூக்கி கொண்டு வந்து இறக்குனாங்க பாருங்கள், அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு, அந்த திமிர்வாதக்காரன் ஆண்டவர் பார்க்கவே இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட நமக்கு போனால் சுகமாக முடியுமே, இந்த மனுஷன் மேல் அக்கறை கொண்டு திமிர்வாதனா கிடக்கிற அந்த மனுஷனை அந்த தெருவில் இருந்த அந்த ஊரில் இருந்த 4 பேர் தூக்கி கொண்டு வந்து ஆண்டவராக இயேசு வந்திருக்க அந்த வீட்டிலே மேல் வீட்டை பிரித்து, நம்ம இப்படிலாம் சிந்திக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவருடைய அன்பு, அவங்க ஆண்டவர்கிட்ட போனால் போதும், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர், அங்கே சுகப்படுத்துகிற ஆண்டவர்கிட்ட நாம் போய் அவரை தொட்டா போதும் சுகமாவேன்னு சொல்லி நமக்கு ஆழமான விசுவாசம் உருவாக மாட்டேங்குது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் எழுந்தோடனே சட்டையை போட்டுக்கிட்டு அப்படி ஜம்முன்னு வந்து ராஜாபுரம் சொன்னது போல் இன்றைக்கி வந்தால் போதும் நான் அப்படி இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தாவீதை போல் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த சகல நன்மைகளையும் நான் நினச்சி பார்க்கணுமே. நான் அழிக்கப்பட ஏதுவாக இருந்தேனே, பேதுரு சொன்னது போல் நான் அக்கிரமக்காரனாக இருந்தேனே, என்னுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் நோய்களையும் ஆண்டவர் தம்முடைய சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் அந்தகாரப்பட்டாரே, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயம் நன்றியால் துள்ளி குதிக்கணும் ஆண்டவரே அப்படிங்கிற இருதயம் அந்த 4 பேருக்கு இருந்ததுங்க. அதனால தான் நம்பிக்கையாக தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து வாசல் முழுக்க ஜனங்களை உட்காந்துருக்குறாங்க. ஆனால் மேல் தட்டோட பிரித்து இறக்குறாங்க. இயேசு பார்க்குறாரு, ஆச்சரியப்படுறாரு, இப்படியெல்லாம் ஜனங்க இருப்பாங்களான்னா ஆச்சரியமாக இருந்திருக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் யோசனை வரும், இப்படி போய் செஞ்சோம்னா வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், இயேசு என்ன தான் நினைப்பார், நம்மளுடைய கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனம் நமக்கு உலகமாக யோசிக்குது. அவங்க எதையுமே யோசிக்கலை, தட்டோட பிரிக்கிறாங்க, அந்த மனுஷனை கட்டிலோடு இறக்குறாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரத்தில் நம்ம வரும்பொழுது முழுமையாய் ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு வர்ற ஆண்டவரே, நீர் என் செவிகளை திறக்க வல்லமையுள்ள தேவன். நம்ம கேட்டது போல உன்னதத்திலே தேவன் என்னை உட்கார செய்திருக்கிறார். இந்த பூமியிலே நான் இப்போ வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உங்களோட நாமத்திற்கு நான் மகிமையை கொண்டு வர எனக்கு உதவி செய்யுங்க. என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யுங்க, நான் விசுவாசமாக வார்த்தைகளை கேட்க உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாருங்க. இருதயங்களிலே ஒரு வார்த்தை மூலமாக பேசுவார். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாவான். நமக்கு ஏதோ 1000 வார்த்தை வேண்டாங்க, ஒரு வார்த்தை நம்மளுடைய இருதயத்தை தொட்டா போதும். அந்த ஒரு வார்த்தை நம்மை மாற்றி ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் எழுந்து போகலாம். இங்கே 5ஆம் அதிகாரத்தில் அப்படி சொன்ன பிறகு அவரை உடனே 20ஆம் வசனம், விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவர் உடனே திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிச்சிடுறாரு. சரி, முடிஞ்சு போச்சு.
அவ்வளோதான் அவன் கொண்டது. ஆண்டவர் திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அவன் ஆனால் திமிர்வாதமாக இருக்கிறானே, அவனுடைய கைகள் எல்லாம் நீட்ட முடியல, முடங்கி கிடக்கு. அவன் பாவங்களை மன்னிச்சு அவனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த திமிர்வாதக்காரன் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து ஆண்டவர் அவனை பார்க்குறாரு. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே இன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று இயேசுவை குறித்து அவங்க சிந்திக்கிறாங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களிலே நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? அந்த பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளையும் பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, பாவங்களை மன்னிக்கிறது எளிதா, எழுந்து நட என்று சொல்வது எளிதா? எது ஈஸி சொல்லுங்க பார்க்குறாங்க. அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கிறாங்க. அதுக்கு பிறகு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று திமிர்வாதக்காரரை நோக்கி, அதுக்கு பிறகு தாங்க சொல்றாரு. இந்த பரிசேயரும் சதுசேயரும் ஆண்டவரை குற்றப்படுத்த அந்த நேரத்தில் பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக உடனே அப்படி எழுந்து ஆண்டவர் மனுஷனுக்கு சுகம் கொடுத்தவனே அவன் உடனே காரியங்களை செய்ய முடியுங்க. இப்படி காரியங்களை செய்து கொண்டு இவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அந்த கடைசி வார்த்தையை நம்முடைய மனசில் வச்சுக்கணுங்க. அதிசயமான காரியங்களை அந்த காலத்தில் இயேசு இருந்தப்போ ஜனங்கள் கண்ணால் கண்டாங்க. திமிர்வாதக்காரனை ஆண்டவர் நடக்க செய்தார், முடவனை குணமாக்கினார், குருடனை ஆண்டவர் பார்வையிட செய்தார். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்த ஆண்டவரை, அந்த அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லி ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் அதிசயமான காரியங்கள் என்னோட வாழ்க்கையில் நான் கண்டுபிடிக்கணுமே, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் ஆழமாய் வந்தோம்னா, ஆண்டவர் சொல்கிற இந்த புதிய வார்த்தைகள்லாம் நம்முடைய இருதயங்களை பதியும். நம்ம என்ன செய்கிறோம்னா, நாமும் செய்கிற தவறு. ஆண்டவருடைய வார்த்தைகள், அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். எல்லா நாளும் வந்து சபை கூடி பேசிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேசுகிறோம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முடிந்தால் இடையில பார்க்கும்போதெல்லாம் நாம் கூடி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறோமே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிடணும். ஆண்டவரே, நான் உண்மை கனம் பண்ணணும், உண்மை தேடணும், உமக்கு மகிமை கொண்டு வரணும்னு சொல்லி நாம் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய அந்த பழைய துருத்தியிலே போய் சேருது. என்னுடைய பழைய அந்த யோசனையிலையும் சிந்தையிலையும் போய் சேர்றதுனால என்னுடைய அந்த ஆண்டோடைய வார்த்தைகள் எனக்கு செயல்படாமல் போகுது. அந்த அதிகாரத்திலே கடைசி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கொட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். இப்படி புது வார்த்தைகளையும் புது சிந்தனைகளையும் நம்முடைய பழைய மனுஷனும் பழைய வாழ்க்கையும் ஒழிஞ்சுன்னுங்க. ஆண்டவரே, என்னிடத்துல பழைய சிந்தனைகளும் பழைய வாழ்க்கையும் வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய புதிய வார்த்தைகளை நான் கேட்கிறேன். அதிசயமான காரியங்களை நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்றீங்க. ஆண்டவரே, பாவியாய், துரோகியாய், அக்கிரம சிந்தை உள்ள மனுஷனாய், எப்பொழுதும் பழி வாங்கக்கூடிய குணம் கொண்ட மனுஷனாய், பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய மனுஷனாய் இருந்த என்னை மாற்றி என்னோட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்தீங்களா ஆண்டவரே. நான் உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் புது மனுஷனாய், புது இந்த துருத்திக்குள்ளாய் உம்முடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. என்னிடத்துல ஏற்கனவே பழைய சரக்கெல்லாம் இருக்குது. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய புத்திசாலித்தனம் எனக்கு ஒன்று தெரியும், அதெல்லாம் ஒன்றுமே செய்யாதுங்க. அதுக்குள்ளே போய் இந்த புதுசு சேரும்போது வீணா போகுது வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் வீணா போகுது. ஆண்டவரே, நான் வீணடிக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா மெய்யாகவே புது ரசம் என்னுடைய வாழ்க்கையில் அது சந்தோஷத்தை தருங்க. அது இனிமையான ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலே காணும். அதிசயமான ஒரு வாழ்க்கையை நான் காண முடியும். ஏதோ கண்ணை கட்டிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை. இந்த வாசனங்களை கேட்டு அதைகளை நாம் கை கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். இதை தாவீது பார்த்த பிறகுதான், தாவீது பார்த்துட்டு தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. அது ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. நம்மள்கிட்ட முழு உள்ளவங்கெல்லாம் ரொம்ப கம்மி. அரை உள்ளம், உள்ளமே இல்லாமலாம் இருக்கிற மனுஷெல்லாம் நம்ம இருக்கிறோங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை. தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு முழு உள்ளமாய், முழு சிந்தையாய், முழுமையாய்
ஆண்டவரே நான் உனக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை துதிப்பது தாங்க அவருக்கு சால சிறந்ததாக இருக்குது. இதில் மாத்திரம் இல்லை, நிறைய இடத்துல தாவீது தன்னுடைய ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி பாடுவதும் அவருக்கு நோக்கமாகவே இருக்குது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களிலும் எப்பொழுதுமே நாம் ஆண்டவரே நீர் என்னோட வாழ்க்கையில் செய்த அந்த மகத்துவத்தை சொல்லி, நான் எப்படி இருந்த ஆண்டவரே, என்னை நீங்கள் எப்படி ஆக்கிட்டீங்க ஆண்டவரே, அதிசயமாக என்னை மாற்றி விட்டீங்களே, பன்னியை போல கேட்பாரற்று கிடந்த ஆண்டவரே, என்னை விசாரிக்க ஆள் இல்லாமல் கிடந்த ஆண்டவரே, என்னை குளிப்பாட்டி கழுவி மகா சபையிலே என்னை உட்கார செய்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே, உண்மை துதிக்கிற ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஆழமா என் ஆண்டவரத்தில் நம்பிக்கையா வாழ எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க, நான் அதை விட மேலா என் இருதயத்தை ஆண்டவருக்கு அப்படி கொண்டாந்து கொடுத்து, ஆண்டவரே உம்மாலே எனக்கு என்னோட வாழ்க்கையில் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நாம் அப்படி ராமேன்னு சொன்னோம்னா போதுங்க, விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும். மனிதனால் கூடாது, தேவனாலே கூடும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் ஆண்டவரை இப்படி துதித்து இருதயங்களிலே ஆர்ப்பரித்து, ஆண்டவரே அந்த புதிய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிஜமாகட்டும் ஆண்டவரே, அது ஏதோ வந்து போகிற கதை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே, அது என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது செயல்பட்டு கொண்டே இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இந்த புது வார்த்தைகளை புது துருத்திகளை நாம் வைத்திருந்தோம்னா மெய்யாகவே அந்த வாழ்க்கை நமக்கு ருசியை தரும். நான் கடந்த நாளில் நான் இப்படி யோசிக்கும் போது, ஆண்டவரே நான் உண்மை கனம் பண்ண வேண்டிய பிரகாரமாக நான் கனம் பண்ணல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. உமக்கு நான் செலுத்த வேண்டிய காணிக்கையும் பலியையும் நான் மேன்மையாக செலுத்தணும் ஆண்டவரே, எனக்கு அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி தான் நான் கடந்த நாளில் ஆண்டவர்கிட்ட, ஏன்னா எவ்வளோ நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய எண்ணமும் சிந்தையும் ஆண்டவர் மேலே இருக்கிறதாவே தெரியல ஆண்டவரே. உலகத்தை தான் எனக்கு விரும்புது ஆண்டவரே, என்னோட மாம்சம் உலகத்தை தான் விரும்புது எப்பொழுதுமே. ஆரம்ப காலங்களெல்லாம் ஏதாவது செய்திகள் வந்தால் முதல்ல அந்த செய்தி தான் கேட்க சொல்லுது, கேட்டிருந்தேன் நானும். இப்போல்லாம் அதெல்லாம் கடைசியாக கேட்டுக்கலாம், இதுதான் இருக்கே கையில், எப்போ வேணுமாலும் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்படின்னா பிஸியாக நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, இப்போ கேட்டால் புரியாது. என்னை நானே ஏமாற்றி கொண்டிருந்தேன், இப்படி நம்ம அப்படி ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஆண்டவரே உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை நான் உடனே கேட்கணுமே, உடைய வார்த்தையில் உள்ள வெளிச்சத்தை நான் கண்டுபிடிச்சிடணுமே, எனக்கு உடைய வார்த்தையில் உள்ள வெளிச்சத்தை காட்டுவீங்களே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் வந்த உடனே நாம் அதை கேட்டு இருதயத்தில் பதித்து வச்சு கொண்டா போதுங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கை மாறி ஆண்டவர் விரும்புகிற எதிர்பார்க்குற அந்த காணிக்கையை நாம் அவருக்கு செலுத்த முடியும். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் பக்கம் 1104. மல்கியா 1ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் 11ஆம் வசனத்தில் இப்படி வார்த்தைகள் இருக்கு. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமுமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதில் ஒரு வார்த்தை மையப்பகுதியில் இருக்கு. என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை, சுத்தமான ஒரு காணிக்கை. ஆண்டவர் நம்மளத்தில் விரும்புறதெல்லாம் ஒரு பரிசுத்தம், நீதி தாங்க. ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம். ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் பரிசுத்தமாக நான் கனம் பண்ண தெரியல ஆண்டவரே, நான் எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு செய்கிறேன், ஆனால் நான் எப்படி கனம் பண்ணணும், எப்படி நான் தேடணும், உங்களுக்கு நான் என்னிடத்துல முதலிடம் எப்படி ஆண்டவரை கொடுக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு என்னுடைய அறிவின்படி அது கடைசியாக நான் வச்சுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. முதலாவதுக்கு நான் உங்களுக்கு உன்னை செய்கிற ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் பரிசுத்தர், நீர் ஆண்டவரே உங்களுடைய நாமத்திற்கு சுத்தமான காணிக்கையை மாத்திரம் தான் ஆண்டவர் விரும்புவார். எப்படி ஆபேலை ஆசீர்வதிச்சார்னா ஏதோ ஆபேல் போனார் கொண்டு வந்தார்னா இல்லை, தரமாய் ஆண்டவர் விரும்புவதெல்லாம் எண்ணிக்கையின் பெருசு இல்லைங்க. கொஞ்சமாக கொடுத்தாலும் ஆண்டவர் தரமாய் அந்த ஏழை சகோதரி போல உள்ளதையெல்லாம் போட்டாலே ஆண்டவர் காணிக்கை போடுற அந்த காணிக்கை பெட்டியின் அருகே நின்று அந்த ஏழை சகோதரி போட்டதை பார்க்குறாருங்க. எல்லாரும் ஆயிரங்கள் போட்டாங்க, லட்சங்கள் போட்டிருக்காங்க, பொன்னையும் வெள்ளையும் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த சகோதரி தன்னுடைய புடவை முந்தானியில் முடிச்சு வச்சுருக்க அந்த காசு அள்ளி போடும்பொழுது ஆண்டவர் மெச்சுக்கொள்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாலே. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு அதிகமாய், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை நான் போட்டுடுறேன் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த வாழ்க்கையிலே உண்மை நான் கனம் பண்ணணுமே, உண்மை மதிக்கணுமே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உயரமாக வைத்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் மையப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி நாம் வாழ்ந்தோம்னா மெய்யாவே ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை அங்கீகரிப்பார், நம்மை அங்கீகரிப்பார்.
இப்படி மகத்துவமான காணிக்கையும் செலுத்தப்படும், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாக இருக்கும். இப்படி ஆதியிலேருந்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை குறித்து வைராக்கியமாக இருக்கிறாருங்க. இது அப்படியே வச்சுக்கிட்டு லேவியராம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் பக்கம் 155. லேவியராகம் 22ஆம் அதிகாரம் பக்கம் 155. அங்கே காணிக்கைகளை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. இப்படிலாம் நீங்கள் காணிக்கையை செலுத்தணும். எல்லா வசனத்திலையும் கடைசியில் நான் கர்த்தர்னு சொல்லி ஆண்டவர் தன்னை காட்டுறாரு. அதனால் நீங்கள் செத்து போனதையும் பீருண்டதையும் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனம் கடைசியில் நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், எல்லாரையும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 22ஆம் வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால், இது லேவியராகவும் பழைய ஏற்பாடுங்க. 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு 31ஆம் வசனம் நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவர்கள் எப்படி செய்ய கடவீர்கள், நான் கர்த்தர், என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகாதிருப்பீர்களாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். என் நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்காதீங்கப்பா, நான் இஸ்ரவேல் ஜனத்தின் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று நான் மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எப்பொழுதுமே நம்மளை ஆண்டவர் மதிக்கப்படக்கூடிய கடவுங்க. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தர் என்று மதிக்கப்படக்கூடிய கடவுள். உயர்ந்த இடத்துல நாம் ஆண்டவரை வச்சு நம் எண்ணங்களிலே இப்படி வாழும்பொழுது, இப்படி வாழுகிற ஜனங்களை தாங்க ஆண்டவர் தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். எனது பாத்திரம் நிரம்பி விழியுதே இயேசுவே உங்களுடைய அன்பை காணும் பொழுதுன்னா அது நிரம்புறதுக்கு தடையா நான் என்ன இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் எனது பாத்திரம் நிரம்பினார்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பாத்திரத்தை நான் கவுத்து போட்டிருந்தேன்னா அது நிரம்பாது, ஒரு காலம் நிரம்பாது. தேவனே, நீர் எனக்கு உங்களுடைய ஆவியினாலே என் அபிஷேகம், என்னுடைய உள்ளான வாழ்க்கை நாளுக்கு நாள் மாறணுமே ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே. நான் கொடுக்கறதெல்லாம் உமக்கு ஒரு அசுத்தமான காணிக்கை ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமே இல்லை. ஆனால் நான் பரிசுத்தத்தை குறித்து நான் பேசுகிறேனே, நான் என்னோடய வாழ்க்கையில் நான் செய்யவே கூடாதுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், நீர் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுகிற தேவன். நான் என்னுடைய எல்லை எங்கும் பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நாம் வாழும்பொழுது மெய்யாகவே நாம் ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார், நம்மை ஏற்றுக்கொள்வாருங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவரே சொன்னால், நாம் ஒரு புத்தியுள்ள மனுஷர்களாய் நம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை நாம் உகந்த காணிக்கையாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு செலுத்தணுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்க. ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் வாழ உதவி செய்யுங்க. அனுதினமும் உம்மை தேட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா போதும். ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்தி நம்மை அவர் பட்சமாக திருப்பி விடுவார். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே ஒரு வார்த்தைகள் இப்படி எழுதியிருக்கு. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை வேண்டிக் கொள்கிறார். பவுல் நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நான் விரும்பினபடி நான் வாழக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் என்னோட வாழ்க்கையில் என்ன செய்திருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நான் அப்படி வாழணுமே, என்னை நடத்துங்க ஆண்டவர்னு சொன்னால் நாம் ஆண்டவருக்கு நம்மை இப்படி மனப்பூர்வமாக நம்ம ஒப்புக் கொடுக்க முடியுங்க. இல்லாட்டி நம்மளோட வாழ்க்கையில நாம் நிறைய காரியங்களை கேட்போம், நம்முடைய பழைய வாழ்க்கையோடு கூட அதை கலப்போம், அது கிரியை செய்யாது, அது பலனற்று போயிடும். அப்படியே பலன் கொடுத்தாலும் கொஞ்ச காலம் அது இப்படி முளைச்சி வரும், அப்புறம் கருகி போய் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை இடத்துல தோன்றாமலே போயிடுமே. ஆண்டவரே நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகணுமே. ஆண்டவரே நான் நேற்று போல இன்னைக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய சிந்தைகள் மாறணும், செயல் மாறணும், பேச்சு மாறணும். ஆண்டவரே உமக்கு விருப்பமானதை நான் செய்யணும் ஆண்டவரே, என் சரீரங்களை நான் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படிலாம் நாம் நாம் விரும்பினா போதுங்க, நம்மளை இதயத்தில் விசுவாசத்தை தேவன் அதிகமாக பெருக செய்வார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 4 பேர் ஒரு விசுவாசத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. என் ஆண்டவரத்தில் இந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போனால் சுகமாக்குவார்,
கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் நம்பி விசுவாசமாய் கொண்டு வந்து காரியங்களை செய்தாங்க, சுகமாக்கி அனுப்பிட்டாருங்க. அவங்களோட பாவத்தை மன்னிச்சாரு, அவனுக்கு பூரண சுகம் கிடைச்சிட்டு, ஆண்டவரே அவன் வாழ்நாளெல்லாம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆண்டவர் செய்த சகல நன்மைகளை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லி அவன் கிராமங்கள் தோறும் ஆண்டவர் உயர்த்தி பாடிக்கிட்டே போயிருப்பார். ஆனால் அதிகமாக மன்னிக்கப்பட்ட நானும் நீங்களும், ஆண்டவரே என்னிடத்துல நீங்கள் விரும்புகிற காணிக்கை இல்லை ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்குற பரிசுத்தம் என்னிடத்துல இல்லை ஆண்டவரே, நான் உண்மை ஆண்டவரே நீ பரிசுத்தர் என்று மகிமைப்படுத்த வேண்டிய உண்மை நான் கனவீனப்படுத்துகிறேனே, என்னுடைய சிந்தைகளிலும் எண்ணங்களிலும் ஆண்டவரே எனக்கு பரிசுத்தம், நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உங்களுடைய ஆவியை தாரும். அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவரை நாம் இப்படி சார்ந்து கொண்டு வாழ்ந்தோம்னா தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தருவாருங்க. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்ம கேட்டது போல அவர் ஓடி வந்து நாம் மனம் திரும்பி ஆறுதல் தந்தால் ஓடி வந்து அணைத்து நமக்கு ஆறுதல் சொல்லுகிற அந்த ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய நேற்றைய வாழ்க்கையும் போன வார வாழ்க்கையும் அது ஒழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே, அதெல்லாம் பழசு ஆண்டவரே, புதிய வார்த்தைகள், உண்மை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், உண்மை கனப்படுத்துகிறேன், உண்மைக்கு எனக்கு ஒரு நாட்களிலே நீர் எனக்கு என்னோடய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும்னு சொல்லி நாம் சதா பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரை நாம் பரிசுத்தம் பண்ண விரும்பினா போதுங்க. அந்த வார்த்தை தான் பேதுரு சொல்கிறாரு, அவர் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் அவரை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி பேதுரு நாம் கேட்டோம். பேதுருவின் புத்தகம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் பக்கம் 324, 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்படி இவைகளெல்லாம் அந்த பூமியில் உள்ளவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு கேள்விக்குறி நம்ம தான் போட்டுக்கணும், ஆச்சரியக்குறி போட்டிருக்கு. ஆண்டவரே நான் என்னோடய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவனா மனுஷனாக இருக்கணுமே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேணும் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த சரீரத்தை நான் உமக்கு பாடம்படியாக பார்க்கிறேன், என்னிடத்துல ஏதோ ஒரு சொந்த திறமைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் அழிக்கப்படணும் ஆண்டவர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளவு பெரிய கோலியாத்தை ஜெயித்த தாவீது அருமையாக சொல்லுவாருங்க, ஆண்டவரே எல்லாம் உங்களாலே உண்டானது ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்களுக்கே கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் ஆலயத்தை கட்ட தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட முன் வராரு. ஆனால் ஆண்டவர் அவர் தடுத்த பிறகு 28ஆம் அதிகாரம் பக்கம் 540 2ஆம் வசனம் கடைசியில், ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணினேன், ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லி தாவீது ஆண்டவர் தடுத்துடுறாரு. அதுக்கு பிறகு தாவீது அநேக காரியங்களை ஜனங்களுக்கு சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனம், நீங்கள் என்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்க உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எவ்வளவு தைரியமாக பேசுகிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு முன்பாகவும் என்னுடைய ஆண்டவருடைய காதுகளில் இது கேட்கும் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். குமாரனாகிய சாலமோனே, நீ பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகமோடும் சேவி. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் உத்தம இருதயமும் நேர்மையுள்ள இருதயமும் உற்சாகமான ஆவியும் கொண்டு செய்வின்னு சொல்லி அநேக புத்திமதியில் சொல்லி அதுக்கான படங்களை அவர் எழுதி எல்லா காரியங்களும் செய்து ஆலயம் அப்படி கட்டணும்னு சொல்லி எல்லாவற்றையும் செய்துவிட்டு 29ஆம் அதிகாரம் அங்கே ஒரு கடைசியாக ஜெபிக்கிறார் பாருங்க. 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி எல்லாமே ஜெபிக்கிறாங்க. எல்லாமே அப்படியே உண்ணாந்துட்டு 12ஆம் வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 14ஆம் வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. அருமையாக சொல்றார் பாருங்க, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தேன். லேலுயா. எல்லாமே ஆண்டவர் தாங்க தாவீதுக்கு கொடுத்தாரு.
எனக்கும் உங்களுக்கும் இந்த உயிரையும் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நல்ல சுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு இருதயம் நம்ம ஏதோ நாம ஒன்று உற்பத்தி பண்ணது போல நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரே, எல்லாமே உம்மாலே உண்டானது ஆண்டவரே, உமது கரத்திலே வாங்கி ஆண்டவரே, உம்முடைய கையில் நான் வாங்கின ஆண்டவரே, அதுக்கு நான் உமக்கே செலுத்துகிறேன். இதுதாங்க மனப்பூர்வம். சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க. இது 15 பொறுத்து 16ஆம் வசனம் கடைசியில், எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. 17, உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர், நான் உத்தம இதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்படி ஆண்டவரை, உத்தமமான அந்த தேவனை, பரிசுத்தமான அந்த தேவனை வாழ்நாளெல்லாம் தாவீது கனம் பண்ணாருங்க. தாவீது ஒன்றும் பெரிய காரியங்கள்லாம் அவர் ஆரம்பத்தில் அந்த ஒரு தவற மட்டும்தான் செய்தார் சொல்லி வேதமே சொல்லுது. அந்த பத்சேபாலயத்தில் தாவீது செய்த பாவத்தை தவிர மற்ற எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வந்த மனுஷன் தாவீது இல்லை. ஆனால் நானும் நீங்களும் ஆண்டவரே அநேக காரியங்களிலே அவமானத்தை கொண்டு வர மனுஷனாக இருக்கிற ஆண்டவரே, நல்ல ஆண்டவரை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்னோட வாழ்க்கையில் உருவாக மாட்டேங்குது ஆண்டவரே. அலசடிப்படுறேன். உலகத்தாருக்கு முன்னாடி உங்களோட நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சராக்கிறேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க. நீங்கள் விரும்புகிற காணிக்கையை நான் செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் தாவீதை போல அந்த உணர்வுள்ள ஒரு ஆவி எனக்கு தாரும். எல்லாமே உம்மாலே உண்டானது, நான் உமக்கே அதை தருகிறேன். என்னால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உம்மாலேயே ஆரம்பித்து உம்மாலேயே முடிய போகுது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நீர் பரிசுத்தர் என்று மையப்படணும். என்னுடைய எல்லை எங்கும் தேவனை நான் கனம் பண்ணுகிற மனுஷனாய் ஒரு நாட்களில் நான் மாறிடுறேன் ஆண்டவரே. என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் ஆண்டவரே கீழே ஊற்றிடுறேன். பழைய என்கிட்ட இருக்கிற ரசத்தை நான் கீழே ஊற்றிடுறேன். புது வார்த்தையினாலும் புது ரசத்தினாலும் என்னை திருப்திப்படுத்துங்க. பழைய வாழ்க்கை ஒழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி நாம் வரும்பொழுது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தமாக்குகிற தேவன் பரிசுத்தர் என்று மையப்படுவாருங்க. நம்முடைய வீடு, வேலை ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் இயேசுவே உம்முடைய திருநாமம் மையப்படணுமே. நான் தாவீதை போல, இயேசுவை போல, இயேசு எல்லாவற்றிலும் பிதாவை நோக்கி இருந்தது போல பிதா என்ன சொல்கிறாரோ நான் அப்படியே செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் பிதாவை நோக்கி நம்முடைய கண்கள் பதிஞ்சிருக்கணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். நான் சொன்னது போல் அந்த ஏழை விதவை போட்ட காணிக்கையை ஆண்டவர் பார்த்தாருங்க. அங்கே யார் யார் என்ன செய்கிறாங்கிறது ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஏழை விதையை போட்ட காணிக்கையும் ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த சகோதரி எல்லாரையும் விட அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி அந்த சகோதரி ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாய் அன்பு செலுத்தி, அன்பு தேடி, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையிலே அழிந்து போகிற அன்பு, அழியாத அன்பு, நாங்கள் வெள்ளிக்கிழமை தியானிச்சது போல அழிந்து போகிற ஒன்று அன்பு இருக்குது. அதெல்லாம் சும்மா டெம்பரவரி சந்தோஷம். ஒரு நாள் ஒரு விருந்து சாப்பிட்டா அன்றைக்கி பயங்கர சந்தோஷமாக இருக்கும். மறுநாள் அவ்வளோதான். முதல் நாள் இருந்து விருந்து சாப்பாடு சந்தோஷம் முடிஞ்சு போயிடுது. அழியாத ஒரு அன்பு இருக்கு ஆண்டவரே. அந்த அழியாத அன்பு உடனே நான் அன்பு கூற உதவி செய்யுங்க. அது ஒரு காலம் அழியாத ஆண்டவரே. அந்த அன்பு ஒரு காலம் அழிந்து போகாத அன்பு. இப்படி நாம் ஒரு காலம் அழிந்து போகாத இந்த அன்புடனே அன்பு கூறுற யாவரோடும் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நிலைத்திருக்குங்க. ஆண்டவரே, நான் அழிந்து போகிற ஒரு அன்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நான் நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் நமக்கு ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யுங்க. ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் ஆண்டவரே, நான் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கனப்படுத்தக்கூடிய மனுஷனாய், ஏதோ நான் நம்முடைய அறிவினாலே அல்ல, அவர் கொடுக்குற ஞானத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே இந்த வாழ்க்கை வாழ நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய விசுவாசம் அப்படி பெருகணும் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க. அந்த சகோதரர் சொல்லிட்டு போனது பேர் அதிசயமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில கண்டோமே, எங்களுடைய கண்களினாலே கண்டோமே. ஒரு திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்து போகிறானே ஆண்டவரே, நான் எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ திமிர்வாதம் இருக்குது, நான் காண மாட்டேங்கிற ஆண்டவரே, எனக்கு காண்கிற கண்களை தாரும், அதை சுகப்படுத்தி விடுங்க ஆண்டவர் என்று சொல்லி நாம் விசுவாசமாக நம் ஆண்டவரத்தில் நாம் வருவோம். இப்படி வருகிற நம்மை மெய்யாகவே ஆண்டவர் சுகப்படுத்துவாருங்க. இப்படி ஆண்டவரே, நீர் என்னுடைய வியாதிகளையும் பிடிகளையும் நீக்கி என்னை சுகமாக்க வல்லவர் என்று அவரை தொடுகிற யாவரையும் அவர் குணமாக்கி அனுப்புவார். நாம் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட முந்தி ஆண்டவரே நான் வந்துடுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய காரியங்களோ இல்லை. நம்முடைய இருதயம் மேட்டியமாய் ஆகிடக்கூடாதுங்க. அந்த நாகமானின் இருதயம் போல. நாகமான் கேட்ட உடனே இப்படி எலிசா செய்வார்னு விரும்பினார். ஆனால் எலிசா சொன்ன வார்த்தைக்கு நாகமான் கீழ்ப்படியாமல் போக மறுத்தது அவனுடைய இருதயம். அதுக்கு பிறகு கடைசியாக கீழ்ப்படிந்தார். அதுபோல் நாம் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியங்களை செய்யும், நான் உண்மை அதிகமாக கனம் பண்ண உதவி செய்யுங்க, நீங்கள் விரும்புகிற காணிக்கையை நான் சமர்ப்பிக்க உதவி செய்யுங்க. ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் புத்தியுள்ள ஆராதனை செய்கிற ஞானமுள்ள குடும்பமாய் நான் மாறிவிட உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை
ஆண்டவருடைய நாமம் மையப்படும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம லூக்கா 5வது அதிகாரத்தில் ஒரு நல்ல வார்த்தையை கேட்டோம். 36லேருந்து 39 வரைக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல உவமையை சொல்கிறார். அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். ஓகே, இப்போது இங்கே பழைய ரசம் புது ரசம் இந்த டேஸ்ட்டுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கேட்கும்போது ஒரு விஷயத்தை நான் கேட்டு உணர்வடைந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம புது ரசம் புது துருத்தியில் தான் வார்த்து வைக்கணும், பழைய ரசம் பழைய துருத்தியில் தான் வார்த்து வைக்கணும். புது ரசத்தை பழைய துருத்தியில் வார்த்து வைத்தால் அந்த துருத்தி கிழிந்து போகும். பழைய ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வச்சாலும் அதுதான் விஷயம். இங்கே நாம் நம்முடைய வாழ்க்கை, நமக்கு எப்போதுமே ரெண்டு வாழ்க்கை இருக்குது, பழைய வாழ்க்கை, புது வாழ்க்கை. நாம் கேட்கிற விதத்தை குறித்து எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது கேட்கும்போது நாம் யாராக இருக்கிறோம், புதுசு பழசு என்னென்னா, புதிய உடன்படிக்கை குறித்து பார்க்கிறோம், புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள் என்று பார்க்கிறோம், புது சிருஷ்டி என்று நாம் பார்க்கிறோம். இது எல்லாத்துலேயும் புதியது அப்படின்னா அது தேவனால் அளிக்கப்பட்டது. உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது, புதிய உடன்படிக்கை ஒன்று இருக்குது. நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது எபிரேயர் 8வது அதிகாரத்தில் படிக்கிறோம், 10வது அதிகாரத்தில் படிக்கிறோம். எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு சொன்ன பெரிய வாக்குத்தத்தம். அப்போ அந்த உடன்படிக்கை எப்படி நமக்கு கிடைக்குது, அந்த பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எப்படி எழுதப்படுது, அது அந்த உடன்படிக்கையோட மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, எபிரேயரில் 8 படிக்கிற அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாமல் இருப்பேன். இங்கே ஒருவனும் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. அப்படின்னா நம்ம போதிக்கப்படாமல் நாம் அடைந்து கொள்ள முடியுமா அப்படின்னா நான் அப்படி நினைக்கல. நாம் போதிக்கப்படாமல் நமக்கு விஷயங்கள் புரியாது, போதிக்கப்படாமல் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் என்னதான் நாம் போதிக்கப்பட்டாலும் அது நமக்கு ஒரு விஷயத்தை, கிரியையை நமக்கு செய்யணும். எப்படி கிரியை செய்யணும் அப்படின்னு, எப்படி அது கிரியை செய்ய முடியும்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியம்தான் அதை வாய்க்க செய்யும். இந்த புது ரசத்தை கொண்ட பழைய துருத்தியில் வச்சா அந்த துருத்தி கிழிஞ்சு போயிடும். நம்ம பழைய வாழ்க்கையுடையவர்களாய், தேவன் இல்லாதவர்களாய், தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்ற, அதாவது கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம், அது எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது? அப்போ நாம் கேட்கும்போது ஒருவனும் போதிக்க வேண்டுவதில்லை அப்படின்னா, நம் போதிக்க வேண்டுவதில்லைன்னா நம்ம மெசேஜை கேட்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. தேவன் நம்மோடு எப்படி வேண்டுமானாலும் இடைப்பட நம்மை அனுமதிக்க வேண்டும். அது எப்படி சாத்தியம் என்றால், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த புதிய உடன்படிக்கை நம் மனதிலே எப்பொழுது வைக்கப்படுகிறது, எப்படி வைக்கப்படுகிறதுனா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மாத்திரம் வைக்கப்படுகிறது. இல்லாட்டி அது சாத்தியமே கிடையாது. அப்போ நாம் பழையவர்களாய் அல்ல, புதியவர்களாய். அப்போ நான் ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிட்டு, எதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு ரொம்ப முக்கியம், எப்போ அது பழைய மனசுடையவர்களாய், அந்தகார இருளுடையவர்களாய் நாம் தேவன்கிட்ட வரும்போது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நாம் வீணாக தான் போய்விடுவோம். ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாய், தேவனுடைய மனதை புரிந்து கொள்ள விரும்புகிறவர்களாய் நாம் இருக்கும்போது, தேவனுக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது, அவர் நம்ம பேசும்போது, ஒருவனும் தன் அயலானும் ஒருவனும் நமக்கு போதிக்க வேண்டுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நம்ம ஒரு நாளைக்கு
24 மணி நேரத்துக்கும் 24 மெசேஜ் கேட்டாலும் நம்முடைய இருதயம் சரியாக இல்லை அப்படின்னா தேவன் நம்ம கிரியை செய்யவே முடியாது. அந்த இருதயம் எப்படி நமக்கு சாத்தியமாகும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். மத்தேயு 17வது அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அதில் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் ஆண்டவர் கூட்டுக்கிட்டு அங்கே ஒரு மலைக்கு போகிறார், மறுரூப மலைக்கு. அங்கே போகும்போது ஒரு பெரிய மகிமை அவங்களுக்கு தென்படுது. என்ன அப்படின்னா, அவங்க பார்க்குறாங்க 2வது வசனத்தில், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனைப் போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இங்கே பேதுரு இந்த விஷயத்தை பார்க்குறார். அவருக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அவரை தொடர்ந்து அவருக்கு சில காரியங்களை புரிய வைக்கிறதுக்காக தன்னுடைய பர்சனலாக கூட்டிகிட்டு போய் தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது இங்கே ஒரு மேன்மையான காரியம் நடக்குது. தேவனுடைய முகம் மறுரூபமாகிறது. மோசேயும் எலியாவும் அவர் அடைய போகிற பாடுகளை குறித்து அவருக்கு சொல்கிறாங்க, அவரை தேற்றுறாங்க. இதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தயார்படுத்துவார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. அதுதான் நிச்சயமாக நடந்திருக்கணும், அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய டாஸ்க் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. அவர் ஏன்னா ஹியூமன், அந்த மனித இதில் இருக்கார். அவருக்குன்னு அந்த மாம்சம் என்றால் ஒரு ஒரு திகில், எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன். நமக்கு இருந்த அதே காரியங்கள் அவருக்கும் இருக்கும். ஒரு புதிய டாஸ்கை, புதிய வேலையை செய்யும்போது ஐயோ பயங்கரமாக இருக்கும், நான் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறேன். அங்கே தேவ மனிதர்களை தேவன் அனுப்பிச்சு அவரை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் அதை பார்த்து அதை எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே இங்கே நாம் இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம். அவருக்கு ஒரு மகிமை புரிஞ்சது, ஆனால் அதோட அருமை எதுவும் தெரியலை. ஆனால் அவர் அதிலே நிலச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார், இந்த மகிமையிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இங்கே நம்ம இந்த உலகம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், இதிலே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் உடனே தன்னுடைய மாம்சத்தில் ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்ற ஒரு தீர்வு. அது என்னென்னா, ஆண்டவரே நம்ம இங்கே இருப்போம், இது ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, மோசே இங்கே இருக்கட்டும், எலியாவும் இங்கே இருக்கட்டும், நமக்கு தனியாக பர்சனலாக ஒரு டென்ட்டு போட்டுக்குவோம். இவ்வளோ ஒரு அறியாமை. ஆனால் இவ்வளோ பெரிய காரியம் அவருக்கு முன்பாக சொல்லப்படுது, செய்யப்படுது, ஒரு மகிமையை பார்க்கிறார். ஆனால் அவருக்கு அந்த உணர்வு இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் அங்கே மேல் மாடியில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற அந்த சம்பவம் வரும்போது அவருக்குள்ளே பொழிந்தெழப்படுகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையை பார்த்தா பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அத்தனை பேருக்கு முன்பாக தேவனை தைரியமே சாட்சியிடுகிறார். அவருக்கு அன்னைக்கு பயந்துட்டு ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு, அங்கே இருந்த ஒரு சில காவலாளிகளுக்கு பயந்துக்கிட்டு ஆண்டவரை மறுதலித்த ஒரு மனிதன், அத்தனை பேர் இவங்க தான் தேவனை சிலுவையில் அடித்து கொன்னாங்கன்னு தெரியும், யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவர்களுக்கு முன்பாக தன்னை கொடுத்தார். அவர் தான் அங்கே 2 பேரில் அவர் இந்த சம்பவத்தை சொல்லும் போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, 2 பேர் 1வது அதிகாரம் 16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். நம்ம அதை எப்படி இருதயத்தில் எடுத்துக்கொள்கிறோம்? இருதயங்களில் விடிவெள்ளி, பொழுது விடிந்து விடிவெள்ளி நம்முடைய இருதயங்களில் உதிக்க நாம் நம்மை கொடுக்கிறோமா? அதற்கு நம்மால் எதுவுமே சாத்தியமில்லை, பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த புதிய வாழ்க்கை அப்படிங்கிறது, புதிய காரியம் அப்படிங்கிறது நாம் அப்படி பார்க்கிறோமா? ஏன் நமக்கு கண்ணார புதன்கிழமை கூட நம்ம கேட்டோம், கண்ணார கண்டும் அதை மத்தேயு 5
12 13:12 மத்தேயு 13வது அதிகாரம் 12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். யாருக்கு ஆண்டவர் சொல்றார் இதை? உங்கள் கண்கள் காண்கிறது, உங்கள் காதுகள் கேட்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தவங்களா நாம தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய இருதயத்தை நாம் தயார்படுத்துகிறோமா? ஆண்டவரை என்னை நிரப்பும், என்னை நம்முடைய ஆவியால் நிரப்பும் அப்படின்னு நாம நம்முடைய இருதயம் தினவில்லாதபடிக்கு நம்முடைய உணர்ந்து, நான் என்னை குறித்து ஒரு பெருசாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னை குறித்து நான் மேன்மையாக எப்படின்னா, என்னை குறித்து ஒரு சத்தியம் சொல்லப்படும் போது அந்த சத்தியத்தை நான் எதிர்க்க முடியும், என்னுடைய ஆவி அதை எதிர்க்க முடியும். இதை எப்படி என்னை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு நான் கேள்வி கேட்க முடியும். அதுதான் கொழுத்த மந்தமான இருதயம். காதால் மந்தமாய் கேட்டு, ஆண்டவரே உமக்குள்ளே நான் முழுமையாக விட்டுக் கொடுக்கிறேன், என்னுடைய பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குன்னு சொல்லும் போது அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற மனதுடையவனாக நான் இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நாம் கேட்கலாம். ஆனால் தேவன் மேலே நாம் விசுவாசமாக இருக்கும்போது, ஆண்டவரே இது உண்மையிலேயே இல்லாமல் இருந்தாலும் இது எனக்குன்னு நான் அதை எடுத்து மனம் திரும்ப முடியுமே. நாம் சரியான தாழ்மை உள்ளவங்களாக இருந்தோம் அப்படின்னா எந்த வார்த்தையும் நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் விட்டுவிடுவோம். ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா நாம் பாவமே செய்யாதவங்க போல என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் ஒரு எதிர்ப்புடையவர்களாக நம்ம இருந்து விட முடியும். என்னை பற்றி என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு நாம் அப்படிப்பட்ட ஒருத்தவங்களாக இருக்கவே கூடாது. எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் அந்த காரியத்தில் நாம் வளர வேண்டியதாக இருக்கிறோம். எந்த ஒரு பாவத்தை எடுத்து சொன்னாலும் அந்த பாவத்தில் பரிபூரணமாக இயேசுவை போல் மாறாதவர்களாக நாம் இருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும், ஆண்டவரே இதில் ஒருவேளை நான் வளர்ந்துருக்கலாம், நான் மேற்கொண்டிருக்கலாம், ஆனால் இன்னமும் உங்க போல மாறலை ஆண்டவரே, இது எனக்கு தேவையான ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயத்தை தேவனிடம் கொடுக்கிறது. அதுக்கு யார் அது நமக்கு செய்ய முடியும்னா நம்மளால் செய்ய முடியாது, பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும். அதுதான் அவர் செய்ய விரும்புகிறார். ஒருவன் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்போம், அவருடைய வழிகளை அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்போம், அவருடைய வார்த்தைகளை அப்படியே நாம் கொண்டிருப்போம். அது நமக்கு கிரியை செய்யும்படி நம்மை விட்டு கொடுப்போம். புது சிருஷ்டியாய் ஆண்டவரே இருக்கணும், பழையவைகள் என்னிலிருந்து ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாகணும் ஆண்டவரே அப்படின்னு நாம் கேட்போம். அதுக்கப்புறம் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடைய ஒப்புரவாக்கி, ஆண்டவர் நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்க தான் விரும்புகிறார். பழையவர்கள் நம்மள்கிட்ட இருந்தால் நாம் ஒப்புரவாக முடியாது. அப்படி 19வது பார்க்குறோம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி உலகத்தாருடைய பாவங்களை தேவன் எண்ணாமல் அவர்களை ஒப்புரவாக்க தேவன் ஒப்புரவாக்குகிற ஒரு காரியத்தை நமக்குள்ள செய்ய விரும்புகிறார். அதுதான் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியான காரியத்துக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எபேசியர் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் எபேசியர் 2:10 படிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து மாம்சத்தின் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி ஒரே புதிய மனுஷனாக நம்மை சிருஷ்டித்து. புதிய மனுஷனா தேவன் நம்மை சிருஷ்டிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அநேக காரியங்கள், தேவன் செய்த அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். எப்படிலாம் அவர் நமக்கு செய்திருக்கிறார். முன்னே தூரமாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கி இருக்கிறார். இது கிரியினால் உண்டாயிராமல், பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியினால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஈவு. அவரே சமாதான காரணராகி அப்பதான் நம்ம புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்க முடியும். புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருந்தால்தான் அவரை போல சிந்திக்க முடியும். அவர் பேசுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் இந்த வார்த்தை நம்ம கேட்குறோம்ல, ஏசாயால படிப்போம்ல, நான் அனுப்பின காரியம் என்னுடைய அனுப்பின வார்த்தை திரும்ப வராமல் நான் செய்ய நினைத்ததை போய் செய்யும் அப்படின்னுட்டு. அதற்கு நாமும் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். தேவனிடம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளோ காரியத்தை எனக்காக செய்திருக்கிறேன். அந்த புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டவனாய். அப்படின்னா என்ன? பழைய மனுஷனை நான் களைந்து போட்டவன். பழைய மனுஷனோடு இருந்து நான் ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டா, இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் இது நமக்கு செஞ்ச அத்தனை காரியத்தையும் நான் விசுவாசிக்கல. நான் பழைய மனுஷனுடையவனே தான் இருக்கிறேன். புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டவனா இல்லை, புது சிருஷ்டியானா இல்லை. அதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, அந்த புதிய மனுஷனா பேதுரு எப்படி மாறினார்? அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயலினால. அவரால் அது இருந்தார்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்திருப்பார். ஒருவேளை அன்னைக்கு 120 பேரில் அவர் ஒருத்தர் மிஸ் ஆகியிருந்தார் அப்படின்னா, இன்னொருத்தர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர் அந்த நிகழ்வில் இன்னொரு கூடுகைக்கு அவர் போயிருந்திருக்கணும். அப்போ தேவன் அன்னைக்கே அவரால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. எவ்வளோ ஒரு பெரிய செயலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். அவரால் தான் நாம் புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். இல்லாட்டி அது சாத்தியமே இல்லை. 1 கொரிந்தியர் 5 கூட நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5 6 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதில்லை. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய வஸ்காவாகிய கிறிஸ்து நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் கொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்கே பண்டிகை அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான அவங்க ஆசரிக்க வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்கிறார். கொரிந்தியருக்கு தான் அதை எழுதுகிறார். நம்மக்கிட்ட துர்க்குணம் பொல்லாப்பு இருந்ததுன்னா பழைய புளித்தமாவோடே நாம் இருக்கிறோம். அதற்கு மாறா உண்மை துப்புரவு என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கிறவர்களாய் பழைய புளித்தமாவை நாம் அதோடு நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம், அப்ரோச் பண்ணோம், தேவனுக்கிட்ட போனோம் அப்படின்னா, அதாவது நமக்குன்னு உள்ள அந்த சுய சித்தத்தை உடைச்சி நொறுக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் எப்படி வேணாலும் என்னை நடத்துங்க, பேசுங்க, என்னைய உடைய பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்த மனதுடையவர்களாய் நேர்மை உடையவர்களாய் நாம் தேவனுக்கிட்ட வரணும். அதுக்கு முக்கியமாக நான் பார்க்குற விஷயம் தாழ்மை தான். நான் பெருமையுடையவனாக இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துவிட முடியும். அப்படி நாம் இருக்கவே கூடாது. எந்த ஒரு காரியமும் எனக்கு ஏற்றது தான். தேவன் என்னை அவரை போல பரிசுத்தமாக்கும்படிக்கு தன்னுடைய பிரமாணங்களை என்னுடைய இருதயத்தில் வைத்து அவர் எனக்கு
டீச் பண்ணும்படிக்கு, போதிக்கும்படிக்கு, எனக்கு உணர்த்தும்படிக்கு விரும்புகிறார். அப்படி நாம் புளித்த மாவோடு அல்ல, பழைய மனுஷனாய் அல்ல, பழைய துருத்தியை பெற்றவர்களாய் அல்ல, பழைய வாழ்க்கையுடையவர்களாய் அல்ல, புதிதாய் தேவனை நாம் தேடுவோம். அதற்கு தேவை நமக்கு அவர்தான் நமக்கு அதை செய்யணும். நம்மளால் அது முடியவே முடியாது. ஏன்னா ஒரு கிரியை செய்யும்போது அவர் தான் அந்த புதுசை மாற்றணும். ஏன்னா அந்த பூமி ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. பூமி இருந்துச்சு தான், ஆனால் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அதை ஒரு ஷேப்பு கொண்டு வந்து, மலையை கொண்டு வந்து, ஒருத்தர் அதை பயன்படுத்தும்படி வச்சு, இருளை ஒளியிலிருந்து ஒளின்னு ஒன்றை உருவாக்கி, இருளை பிரித்து ஒருவர் அதில் வாழும்படி செய்து அநேக காரியங்களை செய்ய முடிந்தது யாருன்னா அது தேவன். ஒருவேளை அவர் சிம்பிளாக ஆதாமை ஏவாலையும் நீ அந்த நிலைமையிலே வச்சு ஆதாமை படைச்சி விட்டுருந்தாருன்னா ஆதாமால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் தயார்படுத்தி அவன் ரெடியாக போய் வாழ்கிறதுக்கு தேவையான சுமூகமான ஒரு நிலைமையில் அவனை கொண்டாங்க வைக்கிறார். அப்படி தான் தேவன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நம்மை அழைக்கிறார். நமக்கு எல்லாமே ரெடி மேடாக இருக்குது, எப்போ வேணால் நம்ம போய் எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துக்கிறது நம்ம கையில் இருந்தாலும் எடுத்துக்கிறது ரிஜெக்ட் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. அதுக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருந்தால், ஆண்டவரே எனக்கு தாழ்மை இல்லை, இப்படிப்பட்ட நிலைமை இல்லை, நான் மட்டும் நேர்மையாக வர்றேன், ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய காரியங்களை மட்டும் ஒத்துக்கொள்கிறேன், நம்ம நேர்மையாக வரும்போது இருக்கும்போது எதையும் நாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். தேவனை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படியே வாழ தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென். லேவியராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். முப்பத்தி வசனத்தினுடைய நடுப்பகுதி நான் வாசிக்கிறேன். நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அதாவது தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் பரிசுத்தர் அல்லது மதிக்கப்படத்தக்கவராய் அவர் இருக்கத்தான் எப்போதும் விரும்புகிறார். ஆனால் அவர் நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். அதை எப்படி அவர் செய்கிறார்? தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் மகிமைப்பட விரும்புகிறார். இப்பவும் அதான், எப்பவும் அதான். அப்படி மகிமைப்பட விரும்புகிறார். எப்படி என்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்தி, தேவன் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் மூலமாய் தான் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்கள் புது உடன்படிக்கையில் நீங்கள் வாசிப்பீங்களான்னா, எபேசியர் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தில் ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார். நாம் புது உடன்படிக்கை எப்படி விளங்கியிருக்கோம்னு தெரில, நம்ம சரியாக விளங்கிக்கொள்ளணும். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனால் கண்ட மனுஷர்கள். 1ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் சொல்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் நம்மை, வேற எங்கேயும் நம்மளை பார்த்தாலும் நாம் சரியா இல்லை, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை பார்க்கிறார். ஆட்டுக்குட்டியானவரை நம்முடைய பாவங்களுக்காக, இவருடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறார். இதெல்லாம் ஏதோ திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக நடந்ததல்ல, இதெல்லாம் தேவனுடைய திட்டம். அப்படி அவர் கண்டபோது, ஏதோ ஆதாமும் எவளும் பாவம் செய்த உடனே திடீர்னு குமாரனை அனுப்புவோம் என்றெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் அப்படி தீர்மானிச்சில்ல. அதுக்கு முன்னாடியே அப்படி திட்டங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார். அவர்கள் நிர்வாணிகளாக ஆனபோதே தேவன் அவர்களை ஒரு மிருகத்தினுடைய தோலை அடிக்கப்பட்டு, அந்த மிருகம் அடிக்கப்பட்டு
அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து அவருடைய அவமானத்தை மூடினார். அப்போ தேவனே ஒரு திட்டங்களை ஏற்கனவே செய்திருக்கிறார். அந்த திட்டங்களுக்குள்ளே தேவன் ஒரு சிலரை காணுகிறார். அதை நம்ம எப்படி விளங்கிக்கோம்னு தெரியல. ஒரு சில மக்களை தேவன் அப்படி காணுகிறார். அவருடைய உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர்களை தெரிந்து கொள்கிறார். கிறிஸ்து மூலமாய் 6ஆம் வசனம், கிறிஸ்து மூலமாய் சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்தார். 7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பை இவருக்குள் அவர்களுக்கு கொடுத்தார். இன்னும் நாம் ரோமர் 8 நான் வாசித்தோம்னா, எவர்களை முன்குறித்தாரோ தேவன் ஒரு சிலரை முன்குறித்து அவர்களை அழைத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வைத்து, இப்படித்தான் தேவன் பார்க்கிறார். அப்படி கிறிஸ்துவுக்குள் வந்த நாம் நம்மை 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிருபையினாலே ஒரு சில மக்களை ரட்சிக்கிறார். 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டாதனல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் ஒரு சில ஜனங்களை ஈவாய் ரட்சிக்கிறார். அந்த ஜனங்களை கொண்டு தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். நம்மளை அப்படித்தான் அழைச்சிருக்காங்க. தேவன் தம்முடைய நாமத்தை நம்ம மூலமா மகிமைப்படுத்தும்படி வருங்காலங்களில் வெளிப்படுத்துவதற்காக, வெளியரங்கமாக்குவதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் லேவியாரம் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா அந்த 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அப்பமும் இப்பவும் அப்படி தான் சொல்லுகிறாங்க. 33ஆம் வசனம், நான் உங்களுக்கு தேவனாயிருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். எதுக்காக தேவன் எகிப்து தேசத்தின் ஜனங்களை புறப்பட பண்ணினார்? அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறதற்காக, சும்மா எதை வேடிக்கை காட்டுறதுக்காக புறப்பட பண்ணி பெரிய தம்முடைய பராக்கிரமம் எல்லாம் காட்ட எப்படின்னு அப்படி அதுக்காக இல்லை. அவருடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு காட்டுறதுக்காக, அவருடைய தேவன் எப்படிப்பட்ட தகப்பனை போல உடையவர் என்பதை காட்டுகிறதுக்காக, அவருடைய தேவன் எவ்வளவு பராக்கிரமசாலி என்பதை காட்டுகிறதுக்காக, அவருடைய தேவன் எவ்வளவாய் பாவத்தை, அது அழைத்த ஜனங்களிலே கூட பாவம் இருந்தாலும் அதை எவ்வளவு கரிசனையா அவர்களை விட்டு அகற்றுகிறார் என்று காட்டுறதுக்காக, தேவன் எவ்வளவாய் பாவத்தை வெறுக்கிறார் என்று காட்டுகிறதற்காக, அதுக்காகத்தான் அவர்களுடைய தேவனாய் இருப்பதற்காக, நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக. தேவனாய் இருப்பதற்காகனா ஏதோ இந்த அற்ப சொற்பமான உலக காரியங்களை கொடுக்கறதுக்காக ஒரு மீடியேட்டர் இல்லை. நாம் இப்போ விளங்கிக்கிறது அப்படிதான், அநேகர் விளங்கி கொள்கிறது அப்படிதான். ஏதோ இந்த உலகத்தில் வேலை, சம்பாத்தியம், காரியங்கள் இப்படி இதெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்கிற ஒரு மத்தியஸ்தராய், மீடியேட்டராய்த்தான் இயேசுவை நாம் பார்க்கிறோம். தொழில் அபிவிருத்தி, பணம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை வாங்கி தர்றதுக்கான ஒரு மீடியேட்டர் அப்படி பார்க்காம தேவனாய் இருப்பதற்காக, நான் இவருடைய தேவன், நான் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு பரிசுத்த கர்த்தர், நான் எவ்வளவாய் அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன். நீங்கள் லேவியாரம் புஸ்தகமெல்லாம் வாசித்தீங்கன்னா எப்படியெல்லாம் அசுத்தத்தை மூடணும்னு தான் அவர் அப்ப இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு டாய்லெட் போகிற விஷயங்கள்ல இருந்து அவர் சொல்லி கொடுத்தான் இருக்காங்க அப்போ இருந்து. அதையெல்லாம் ஏன் அப்படி அவங்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் நமக்கு அப்படின்னா, எப்படி உன் வாழ்க்கையிலிருந்து அசுத்தத்தை நீ தள்ளி வச்சு உனக்கு நான் தேவனாக இருக்க நீ நடந்து கொள்ளணும்னு தான் அர்த்தம். உனக்கு நான் தேவனாக இருக்கணும்னா உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமாக இருப்பதற்காக நான் உன்னை அழைத்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான்.
நீ பரிசுத்தப்படுத்தி நீ பரிசுத்தமாகி உன் தேவன் யாருன்னு தெரிந்து கொள்ளு சாய்ஸ் கொடுத்துல. அப்படி இல்லை, சில நேரங்கள் அப்படித்தான் விளங்கிக்கிறோம். யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இயேசுவை பின்பற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருப்பாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். பரிசுத்தம் தானே அவங்களுடைய வாழ்வே, பரிசுத்தம் தானே அவங்க விருப்பமே, பரிசுத்தம் தானே அவங்களுடைய ரத்தமே மாற்றப்பட்டிருக்கு. குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அவங்களிடத்துல ஓடுகிற ரத்தமே நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்னு தான் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரத்தம். தேவனாலே பிறந்தவருடைய விருப்பம் தேவனை போல இருக்கிறது தான் அவருடைய விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் விளங்க, அதான் நான் கற்றுக்கொண்டது. அப்படிதான் குறைவுகள் இருக்கலாம். பதில் சொன்ன மாதிரி எனக்குன்னு இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். நான் போலி அவெல்லாம் மனம் திரும்ப மாட்டேன். நான் போலி அவெல்லாம் சித்தகிரியே செய்ய மாட்டேன். தேவன் எனக்கு ஒன்று சொல்லாததை எவர் சொன்னாலும் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை நான். நீங்கள் அதை எப்படி திமிர்னு நினச்சிக்கிட்டாலும், நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டாலும், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுகிறார், அவர் எப்படி அதை எடுக்கிறார், அவர் எப்படி எனக்கு உணர்த்துகிறார். சும்மா செத்தகிரிக்கு மனம் திரும்பி செத்தகிரியில் ஒப்புரவாகி அப்படியெல்லாம் யாரோடு ஒன்றும் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. தேவன் ஒன்று உணர்த்துகிறாரா நமக்கு? ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், அவருக்கு பேர் என்ன? ஆவி, பரிசுத்த ஆவி. பரிசுத்தத்தை விரும்புகிற ஆவியானவர், பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிற ஆவியானவர் தம்முடைய ஜனத்தில். பரிசுத்தத்தை விரும்பாத ஒருவரோடு அவர் தங்கி இல்லை. நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறவங்கள பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறதுன்னு ஒன்று இருக்கு. முதல்ல விரும்புகிறோமா? பரிசுத்தமாக இருக்கிறவங்களோட தான் அவர் இருக்கிறார். விரும்புகிறவங்களோட விரும்பி பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறார். பரிசுத்தமானவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் நான் வாசித்த மாதிரி இல்லை எனக்கு. பரிசுத்தத்தை விரும்புகிற தம்முடைய ஜனத்தை அவருக்கு தெரியும். அவர் இருந்தபடியே நானும் இருக்கணும்னு ஆசைப்படுகிற, அதான் அவங்க இதே துடிப்பு, அவங்க விருப்பம், சதாதான் விருப்பம். குறைவுகள் முன்ன பின்ன இருக்கு, ஆனால் அவங்களுடைய விருப்பம், ஆண்டவரே நான் உங்க போல ஆகத்தான் நீர் எனக்கு தேவனாக இருக்கிறீர். அதற்காகத்தான் எகிப்தின் அடிமைத்திருந்த பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், கோபாக்கினையில் இருந்தும் என்னை மீட்டுக்கொள்ள உம்முடைய மகனை இவ்வளவாய் நீ சித்திரவதைக்க அனுமதித்து என் பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்து எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவர் அடைந்தார் அப்படின்னு ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் ஆழமாய் திரும்புகிறான். அப்படி மனசு அப்படி திருப்புற ஆண்டவரிடத்தில். அவனுடைய பார்வை மாறுது, அவனுடைய நோக்கங்கள் மாறுது, அவனுடைய திட்டங்கள் மாறுது, அவனுடைய யோசனைகள் மாறுது, அவன் வச்சிருந்த மதிப்புகள் மாறுது, அவனுடைய வச்சிருந்த பிரியாரிட்டிஸ், முக்கியத்துவங்கள் மாறுது. மனம் திரும்பும் போது அவன் ஒரு பாதிப்புக்குள்ளாகிறான். தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வருகிறார். அவன் தேவனால பிறக்கும் போது அவனுடைய எல்லா விஷயங்களும் மாறுது, மாற்றம் அடைகிறான். அதான் மனம் திரும்புதல் சொன்ன. அவன் இருதயம் தொடப்படுகிறது, மாற்றப்படுகிறது, மனம் புதிதாகுது, அவன் மறுரூபமாகுகிறான். அவனுக்கு உலகத்தார போல ஒரு திட்டங்கள் இல்லை. அவனுக்கு உலகத்தார் பணத்தை பார்க்கறது போல அவன் இப்ப பார்க்கறது இல்லை. உலகத்தார் சாப்பாட்டை பார்க்கறது போல அவன் பார்க்கறது இல்லை. அவன் திருப்பப்பட்டவன், புது சிருஷ்டி. தேவனுடைய ஆவி அவனை வந்து அவன் இருதயத்தை எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். இப்ப புதுசாக்குறாங்க. குறைவுகள் இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் திரும்ப சொல்லும் போது நம்ம திரும்பாம இருக்கலாம். வேதம் அப்படித்தான் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? எபேசியரில் எப்படி எழுதி தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப நேர்மையான புஸ்தகம் வேதம். நம்மளை மாயக்காரர்களாகவோ நடிக்கிறவர்களாகவோ மிதமிஞ்சி ஒரு மாதிரி எண்ணிக்கிட்டு சுப்பீரியாரிட்டியா பெரிய சூப்பர் ஸ்பிரிச்சுவலா காட்டுகிறதுக்காக வேதம் சொல்லல. வேதம் ரொம்ப நிதர்சனமானது, இயற்கையாய் நம்மை நடத்துகிறது. நீங்கள் வாசித்து பார்த்திருக்கீங்களா? எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். கோபப்படலாம்னு பர்மிஷன் கொடுக்கல, கோபம் கொண்டாலும் எழுதியிருக்கா? ரொம்ப இயற்கையான விஷயம். அடுத்து, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. கோபம் படலாம்னு பர்மிஷன் இல்லை. கோபப்பட்டால்
அது அப்பவுமே செட்டில் பண்ணப்படணும். ஒரு சகோதரன் சொல்லும்போது சொல்றார், மெத்தையில படுக்கலாம், கோபம்ங்கிற மெத்தையில படுக்கக்கூடாது. மெத்தையில படுக்கிற நீ கோபங்கிற மெத்தையில படுக்கக்கூடாது. கோபம் என்னவோ ஆகும். பிசாசுக்கு இடம் கூடாதுங்கன்னு எழுதியிருக்குல்ல. பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குறோம்? அந்த கோபத்தை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே காரியங்களை சரி செய்யலைன்னா அந்த கோபம் கசப்பாய் மாறும். அந்த கோபம் மெடிடேட் பண்ணி சிந்திச்சு பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது, அடுத்த வருஷம் 27 அப்படித்தான் எழுதியிருக்கு, 4:27, பிசாசுக்கு இடம் நாம் கொடுக்கும்போது அந்த கோபம் கசப்பாய் மாறும். அப்போ அது விரோதமாய் மாறும், பகையாய் மாறும். அப்போ நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கோபப்பட்டுட்டா உடனே அதை சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே காரியங்களை செட்டில் பண்ணிட்டு படுக்கணும். எத்தனை தடவை கேட்குறோம்? நம்ம கோபங்கிற மெத்தையிலேயே படுத்தா காலையில் கசப்பாக எழுந்திருப்போம். அது இன்னும் மெனுப்புலேட் ஆகி திரும்ப அது உற்பத்தியாகி ஒரு செல்லு மாதிரி தான் உற்பத்தியாகி நிறைய விஷயங்களும் சொல்லும். கோபப்பட்டதுக்கு காரணம் சொல்லும், கோபப்பட்டதுக்கான காரணத்தை ஊனி சொல்லும். அவங்கள காண்பிக்க அப்போ அந்த கோபம் நான் செஞ்சது சரின்னு ஆகி கசப்பாய் விஸ்வரூபமாய் மாறும். ரொம்ப இயற்கையாக தான் சொல்லுது வேதம். அப்போ திருடுகிறவன் சபையிலையா, எபேசு சபையிலையா, ரொம்ப ரொம்ப நிதர்சனமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் தான் கடவுளுடைய வார்த்தை. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் திருட்டுங்கிறது ஒருத்தருடைய பர்ஸ் அடிக்கிறது மட்டும் இல்லை. அதைத்தான் நம்ம திருட்டுனா என்ன சொல்கிறோம்? பேங்கை கொள்ளை பண்ணுறது, ஒருத்தருடைய பர்ஸை திருடுறது, நகையை திருடுறதுன்னு நாம் சொல்லுகிறோம். சில நேரங்களில் 10 மணிக்கு வாங்கன்னா 10 மணிக்கு போய் உட்கார்ந்துருப்போம். காரியங்கள் 11 மணிக்கு வருவாங்க. 1 மணி நேரத்தை திருடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. நான்லாம் இப்போ சில சமயங்கள் சில இடத்துல போகும்போது சொன்னேன், சார் இதெல்லாம் கம்ப்யூட்டர் யுகம். 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. டோன்ட் வேஸ்ட் த டைம். சில சமயத்தில் பேங்க்லாம் போகும்போது பல அலட்சியமாக இருப்பாங்க. நான் அன்பாக போய் சொல்கிறேன், நான் 1000 ரூபா ஒரு நாள் சம்பாதிக்கலை. என்னை விட ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தால் அப்படி 1 மணி நேரம் பர்மிஷனில் வந்தால் 1000 ரூபா நஷ்டமாகும். நேரம் பொண்ணானது. இப்படி திருடக்கூடாது. நம்ம நான் இப்போ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வர, திருட்டை நம்ம பல வழிகளில் நம்ம ஆவியானவர் நமக்கு சொன்னால் இதெல்லாம் திருட்டு தானேன்னு நமக்கு புரியும். நாம் ஏதோ பர்ஸை திருடலை, நம்ம பேங்கில் கொள்ளையடிக்கலை, பைக்கை திருடலை, அது திருட்டுன்னு நம்ம விளங்கிட்டோம்னா நம்ம சாதாரண மனுஷன், சாதாரண உலகத்தான். அவங்க தான் பைக்கு திருடுறதும், இப்போ பர்ஸை திருடுறதும், பேங்கை திருடுறதையும் தப்புன்னு விளங்கிக்கிறது ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்பட்ட நாம் திருட்டு அப்படி விளங்கிட்டோம்னா அது எப்படி? அது இல்லை. அது ஆவியானவர் இன்னும் ஆழமாய் நம்ம கொண்டு போய் காண்பிக்கட்டும். அது நமக்கு தேவையில்லை. கெட்ட வார்த்தை பேசுகிற ஆள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கெட்ட வார்த்தைன்றது மறுபடியும் சபையில் பிறந்தவங்களுக்கு தானே நம்ம சொல்கிற கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படி பேசுனாங்கன்னா அவங்க ஆண்டவருடைய பிள்ளையே இல்லை. இப்போ கெட்ட வார்த்தைனா என்னென்னு அங்கேயே தான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? பக்தி விருத்தியாக பேசாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். நம்ம எத்தனையோ வருஷங்கள்ட்ட நான் நேற்று கூட கேட்டு அப்படிதான் யோசிக்கிறேன், தேவனே என்னை அப்படி ஆகும். பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளை நம்ம பேச முடியும். அது தேவன் தான் நமக்கு காண்பிக்கணும். இப்படியெல்லாம் அவர் நம்மை பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தத்தை விரும்புகிற கர்த்தர், பரிசுத்தத்தை, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை அவர் எடுத்து நமக்கு போதித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால. 1 பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 1 வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற நிருபம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு, அது தேவனுடைய முன்னறிவு. நாம் அழைக்கப்பட்டது இங்கே வந்து உட்காந்துருக்கிறது. ஒரு சிலர் தேவனை முன்னறிந்தில்லை, நீங்கள் மனுஷர்களை முன்னறிந்து இங்கே வந்திருக்கலாம். எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு தடுமாற்றம் வருஷங்களாய் நமக்கு இருக்குன்னா நாம் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம்.
நாம் தேவனை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அவ்வளோதான் காரணம். நம்மை தேவன் கண்டுபிடித்திருந்தால் நம்மை அப்படி விடவே மாட்டாங்க. நான் நம்புகிறேன், ஆழமாக விசுவாசிக்கிறேன். அவர் அழைத்திருந்தால், எவர்களை அழைத்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறதுக்கு தான் அழைத்திருக்கிறார். அழைச்சவர்களுக்கு ஒரு புள்ளி இதயத்தில் வச்சிருக்காங்க ஆண்டவர். அழைச்சவர்களுக்கு ஒரு உணர்வை ஆவியானவர் இருதயத்தில் தந்திருக்கிறாங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு உயிரை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த உயிர் என்ன சொல்லுதுன்னா, நான் அழைக்கப்பட்டது இந்த பூமிக்கு அல்ல. நம்ம யாராக இருந்தாலும் சரி, நாம் மட்டும் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தா நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் என்ன சொல்லுதுன்னா, சொல்லிக்கிட்டே இருக்கு. குறைவுகள் இருக்கலாம், திரும்பவும் நான் சொல்கிறேன், குறைவுகள் இருக்கலாம். அந்த சத்தத்தை நம்ம கேட்காம இருக்கலாம், அல்லது நாம் சத்தத்துக்கு மேற்கொண்டுகிட்டு போகலாம். அதெல்லாம் நம்மை தேவன் திருத்தி செய்வாங்க. அதெல்லாம் தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் என்ன செய்கிறாங்க, அந்த ஜீவன் நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவனைத்தான் நமக்கு காண்பிக்குது. நம்ம சில சமயத்தில் சொல்கிறோம், நான் சொல்லியிருக்கேன்னா இல்லை, சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு நடக்கப்பா, அதுதான் அது நாட்டமே. ஒரு சின்ன பொண்ணுன்னா அம்மாவுடைய சேலை எடுத்து கட்டி அப்படி பார்க்குது. அது அதனுடைய உள்ளூர இருக்க உணர்வே அதுதான். அது இப்போ வயசு என்னாச்சு உனக்கு, அதெல்லாம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற உயிர் அதுதான் சொல்லுது. இப்படி தான் செய்ய சொல்லுது, மேலே மேலே வளரத்தான் சொல்லுது. ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே வந்த புது ஜீவன் கிறிஸ்துவை போல ஆகத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஆகலை, ஆனால் அது உள்ளே இருந்து அந்த ஜீவன் நம்மளை உந்தி தள்ளிக்கொண்டே இயேசுவை போல குமாரனுடைய சாயலைத்தான் நாட தூண்டிக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் பிறக்கலை. மறுபடியும் பிறந்தவர்களுக்கு இது மட்டும்தான் நடக்குது. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். அதான் என்னுடைய வாழ்க்கை. என்ன சொல்றார் ஆண்டவர்? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் சந்தோஷமா நம்ம ஆண்டவரை பின்பற்றணும்னா, தேவன் என்னை முன்னறிந்து அழைத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை முன்குறித்து தேவன் அழைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் என்னை வேறு குறித்திருக்கிறார். அவருக்கென்று பரிசுத்த ஜனம் செப்பரேட் பண்ணியிருக்காங்க, வேறு பிரிச்சிருக்காங்க தேவன். அப்படி வேறு பிரிச்சார்னு அறிந்த ஜனம், ஒரு வார்த்தையை ஞாபகம் வருது, அதை சொல்லிட்டு இங்கே வருவோம், ஒன்று பேர் வச்சுக்கோங்க. அப்படி தேவன் என்னை வேறு பிரித்தார் என்று அறிந்த ஜனம் எப்படி நடக்குன்னு பாருங்க. பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள், தேவன் என்னை முன்குறித்து உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை அழைத்திருக்கிறார் என்று அறிந்த ஜனம் தேவனுடைய ஆவியினால தொடப்பட்ட போது அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. நான் வாசிக்கிறேன். இரண்டாம் அதிகாரம். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி என்ன சொல்லுகிறார்? அவங்க இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் தொடப்படுறாங்க. ஓ, இவ்வளவு காலம் நாம நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் தப்பா, இவ்வளவு காலம் நாம இருந்தது தப்பா அப்படின்னு அவங்க உணர்த்தி வைக்கப்படுறாங்க. ஆழமாய் ஆவியானவரால் ஆழமாய் அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் 38 ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறவர் உங்களுக்குள்ளே வந்து கிறிஸ்துவை போலே மாற்றுவார் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 40 இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன், செப்பரேட் பண்ணப்பட்டவன். பரிசுத்தவான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அப்படிதான். நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், அவருக்கென்று, அவர் பயன்பட, அவர் மகிமைப்பட, அவர் கேட்ட பாத்திரமாய் தேவன் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு உணர்ந்த ஒருவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பேதுரு சொல்றான்னா, மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு அவர்கள் விலகி விடுவார்கள். நான் சொல்றேன், தேவன் என்னை தமக்குன்னு பிரித்தெடுத்திருக்கிறார் என்று ஒருவர் விசுவாசித்தால் இந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு அவர்கள் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சிடணும். நோ, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவன் ஒரு சகோதரனை சகோதரியை
பரிசுத்த ஆவியினாலே தொட்டு அவன் இருதயத்தில் ஒரு வெளிச்சத்தை, உணர்வை, உயிரை உண்டு பண்ணினால், இது எனக்கென்று அவர் பிரித்தெடுத்ததை அவன் உணர்ந்தால், தன்னை எல்லா அஞ்ஞான மார்க்கங்களிலிருந்தும், அஞ்ஞானிகளிலிருந்தும், புறஜாதிகளிலிருந்தும் தன்னை பிரித்துக் கொள்வான். இதுதான் சரித்திரம், வேத சரித்திரம். 7ஆம் புத்தகத்தில் போன மாதிரி வாஸ்தவம் எப்படி? இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன் தானே லேவியராம் புத்தகம் வாஸ்தவம். இப்போ அந்த ஜனங்களை பற்றி பிலேயாம் என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறார்? இந்த ஜனங்கள் ஜாதியுடனே கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். அந்த ஜனத்தினுடைய எண்ணமே அதுதான். தேவனால் மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளையினுடைய, சும்மா நம்ம குழப்பக்கூடாது, தேவனால் பிறந்த ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு தேவ ஆவி, தேவனுடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் ஒருவனுக்குள்ளே வந்த வாழ்வு எப்போதுமே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழ மட்டும்தான் ஆசைப்படும். அந்த ஆசை இல்லைன்னா நீங்கள் தான் செக் பண்ணி பார்ப்போம். 4 பேரை போல இருக்க விரும்பாது. நான் சொல்றது ட்ரெஸ் இல்லை, மனம் அப்படி இருக்காது. அவர் ஒரு மறுபடியும் பிறந்தவன் ஒரு வீட்டை பார்க்கிறதற்கும், மறுபடியும் பிறந்தவன் ஒருவன் வேலையை பார்க்கிறதற்கும், மறுபடியும் பிறந்தவன் பணத்தை பார்க்கிறதற்கும், மறுபடியும் பிறந்தவன் ஒருத்தன் சாப்பாட்டை பார்க்கிறதற்கும், மறுபடியும் பிறந்தவன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறதற்கும், மறுபடியும் பிறக்காதவன் ஒருவன் பார்க்கிறதற்கும் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் சொல்ற. ஏன்னா நாம கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள் எழுதியிருக்கு. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்கட்டும் தான் வேதத்தில் எழுதியிருக்கு. அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மளை எப்படி பார்க்க வைக்குது? இந்த உலகத்தாரை போல எதையும் பார்க்க, எது வேணாலும் நம்மகிட்ட இருக்கலாம், ஆனால் அவர்கள் பார்க்கறது போல நம்ம பார்க்கறது இல்லை. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அவன் என்ன புசித்தாலும் அப்படி சொன்னான், புசிக்காம இருந்தாலும் அப்படித்தான் சொல்றான். அவன் தாழ்ந்திருந்தாலும் அப்படித்தான் சொல்றான், வாழ்ந்திருந்தாலும் அப்படித்தான் சொல்றான். இது ஒண்ணும் இல்லை. நான் தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்த பரிசுத்த ஜாதி, நான் அவருக்கென்று பிரிக்கப்பட்ட பொருள். நான் அசுத்தத்தோட கலக்கக்கூடாது. என் பேச்சு இப்படி இருக்கக்கூடாது, என் செயல் அப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய வாங்கல் குடுக்கல் அப்படி இருக்கக்கூடாது. எத்தனையோ உறவுகள், மாமா மச்சான் சம்பந்தி, அது இது, பொண்ணு கொடுத்து பெண்ணு எடுத்து எல்லாம் தான் சபையில் இருக்கு. என்னுடைய நோக்கங்கள், பேச்சுகள் தப்பா இருக்கக்கூடாது. வேலையில் இருக்கிறோம், நாம் எஜமான் இருக்கலாம், வேலை கொடுக்குறவங்க எஜமான், வேலை செய்கிறவங்க கூலியாள் வேலையாளாக இருக்கலாம். எப்படி இருக்கு மனோபாவம் தான் பேச்சு. சொல்லுங்க, நம்மகிட்ட மீன் விற்கிற ஒரு பிரதர் கூட இருக்கிறார், அவர் ஒரு மீன் கொடுக்குறார். நான் எப்படி அவரை பார்க்கலாம்? எப்படி பார்க்கலாம்னு யோசிங்க. கிறிஸ்து பார்த்தது போலதான் நீங்க மனம் பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்னதான் சொல்றாரு நம்மகிட்ட? கிறிஸ்துவின் சிந்தையை தான் நமக்கு தர்றாங்க. அதைத்தான் அவர் நினைப்பூட்டுக்கிறாங்க. கிறிஸ்துவின் சிந்தை எப்படி? உடனே ஒன்று யோசி. அதுவும் தொழில், நீ அரசாங்கத்தில் வேலை செஞ்சும் தொழில். முட்டாள் மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் தொழில், இதுவும் தொழில், ஒன்றும் மிச்சம் இல்லைங்க. 2 அங்கே ஒன்றும் இல்லை. அப்படிதான் நம்ம ஒருத்தர் பார்க்குறோம். சகோதரர்கள் எப்படி பார்க்குறீங்க? புருஷன் மனைவி எப்படி பார்க்குறோம்? எப்படி எத்தனை தடவை பேசிக்கிட்டே இருக்கோம். புருஷன் மனைவி எப்படி பார்க்குறோம்? ஒன்றும் தப்பாக ஒன்றுமே யோசிக்க வேண்டாம். நான் விளங்கிறத சொல்கிறேன். ஏவாள் எங்கே இருந்து வந்தவள்? எங்கே இருந்து? ஆதாம் தான் ஏவாள். ஒன்றும் இல்லை. என்ன குறைவுகளை கண்டாலும் ஒன்றும் அப்செட் ஆக வேண்டிய நான் தான் அது. வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் தான் அது. என்னிலிருந்து வந்தது தானே அது. அதுட்டு இருக்கிற குறைகளை பெருசு பண்ணிக்கிட்டு நீ தான் அது. ஒன்னிலிருந்து தான் எடுத்தேன், நீ தான் அது. பாரு, ஒன்ன மாதிரி தான் இருக்கு. ஒன்று மிஞ்சியெல்லாம் என்ன தேவையில்ல. மனைவி ரொம்ப கீழையும் ஒன்றும் யோசிக்க தேவை. நீ இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. மனைவி சில புருஷர்களுக்கு யோசனைகள்லாம் ரொம்ப அப்படி கீழே இறக்கி பார்க்க சொல்லும். ஆண்டவர் சொன்னா எப்படி சொல்லுவார்னா, நீ தான் அது. ஒன்ன மாதிரி தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீ எப்படி ஆவிக்குரியவனா இருக்கியோ அப்படி இருக்கு, அவ்வளோதான். மனம் திரும்புறியா? நீ இப்போ நான் நல்ல கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார், நீ தொடர்ந்து நீ பிரயாசப்பட்டு வாழ்ந்தேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறலாம். அது வேணா நடக்கலாம். உன் மனைவி அப்படி இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னா இருக்கலாம், அவ்வளோதான்.
ஆனா இணைச்ச போது ரெண்டும் ஒன்று தான். சும்மாலாம் பெரிய இதெல்லாம் யோசிக்காத, தயவுசெய்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. பிள்ளைகளை பார்த்தா தாய்மாரோ பெற்றோரோ எப்படி பார்க்கலாம்? சில சமயத்தில் பார்த்தா என்னமோ அடுத்து விட்டு பிள்ளை மாதிரி தான் நமக்கு அது இருக்கிற குணத்தெல்லாம் பார்த்தா தெரியுது. என்ன சொல்றாங்க ஆண்டவர்? ஓ ரத்தம் உங்க ரத்தம் தான் அது, அப்படியே தான் இருக்கு, ஒன்னை தான் பிரதிபலிக்குது, நீ தாழ்மையா இரு, அவ்வளவுதான். என்ன குறைகளை பிள்ளைகளிடத்துல பார்த்தாலும் நீ தான் அது அப்படின்னு பேசுறாங்களா ஆண்டவர்? ஆவியானவர் கிறிஸ்து அப்படின்னு நம்ம காண்பிக்கிறாங்களா? நீ தான் அது, நீ உன்னை பரிசுத்தப்படுது. நீ என்னமோ மேலே வானத்துக்கு போயிட்ட மாதிரி அது கீழே கிடக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஓ ரத்தம் தான் அது. எல்லா சூதுவாதத்தை நீ பார்க்குறிய, நீ தான் அது. மறைவுகளை பார்க்குறிய, நீ தான் அது. எல்லா கிறுக்குத்தனத்தையும் பார்க்குறிய, நீ தான் அது. அப்படி மனம் திரும்ப வேண்டாமா? இப்படி தேவன் என்னை முன்னறிந்தார் அப்படின்னு அழைக்கிற மக்கள், தேவன் என்னை வேறு பிரித்திருக்கிறார் என்று அழைத்திருக்கிற மக்கள், அவர்கள் தங்களை வேறு பிரிச்சுக்குவாங்க. தானியேல் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம், எஸ்தர் புஸ்தகத்தில். அவன் பேர் என்ன? தூக்கில் தொங்குனானே, தான் வெட்டின குழிலேயே தானே விழுந்தான். ஆறு ஆமாண்ணா. அவன் போய் என்ன சொன்னான் ராஜாட்ட? ராஜாவே, கொஞ்சம் ஜனங்கள், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, தேவன் முன்குறித்து அழைத்து கொண்டு வந்து செப்பரேட் பண்ணி தனக்கென்று கொஞ்சம் ஜனத்தை அங்கங்கே செதறி இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியாது, அவன் பிசாசு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஆமான் அப்படி போனோம்னா மனுஷிகமெல்லாம் ஆராதனை செய்கிறதில்ல மனுஷனுக்கு. அவன் தேவன் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று இருக்கிறவன். இங்கே மனுஷரை கண்டு மனுஷருக்கு பயப்படுகிறவன் அல்ல, தேவதூதனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் மனுஷர்கள். சபையில் மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனை மட்டுமே ஆராதனை செய்கிறவர்கள். அவர் யாரா இருக்கலாம். நம்ம கனம் பண்ணுகிறது வேற, தேவனுக்கு சமமாய் கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது வேற. தேவனுக்கு சமமாய் கொண்டு போய் வைடான்னு தான் சாத்தா என்கிட்ட சொல்றான். இன்னும் இல்லை, முடியாது, அப்படி இல்லை. தேவனுக்கு சமமாக வைக்க முடியாது, யாரையும் எதையுமே வைக்க முடியாது. அப்ப அவன் சொல்றான், ஒருவித ஜனங்கள் ஊரில் என்ன செஞ்சு செதறி இருக்கிறாங்க. அவங்களுடைய பாஷை, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்க வாங்கிறது, கொடுக்கறது, பேசிக்கிறது, அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம உள்ளூரில் கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்களே, மறுபடியும் பிறக்காத ஜனங்கள், அவங்கள விட விகற்பமாக இருக்குது ராஜா. இப்படியோ விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, இப்போ கிறிஸ்தவங்களை ஏன் எதிர்த்துக்கிட்டு கிடக்குறாங்க? இப்படியோ விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, இவங்க தேசத்தையே கிறிஸ்தவ நாடு ஆக்கிடுவாங்க. ஏதோ பயப்பட, ஏதோ பயம் இருக்கு, பேச அனுமதிக்கிறது இல்லை, ஒரு பயம் இருக்கு. அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்கன்னா இருதயத்தை தொட்டுடுவாங்க. ஆவிக்குரிய மனக்கண்ணை, செத்து கிடக்கிற மனக்கண்ணை திறந்துருவாங்க. ஆவியானவரால் அவங்க நிரப்பப்பட்டு சுவிசேஷத்தை சொன்னா அவங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டுடும்னு எல்லாருக்கும் பயம் இருக்கு. இவன் போய் ராஜாட்ட சொன்னா, அவன் சொன்ன, நான் அதை சொல்ல வரல, என்ன சொல்ல வர்றார்? ஜனங்களுக்குள்ள எல்லாரும் தான், எல்லாரும் சம்பாதிக்க போகிற. இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க நம்மகிட்ட 3 பேர் இருக்காங்க, கொத்தனார் இருக்காங்க, ஆசாரி இருக்காங்க, வேலை செய்கிறவங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லா வேலையிலையும் நம்மகிட்ட இருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்? தேவன் ஒரு கூட்ட ஜனம் இருக்கு, மன உண்மையாய் வேலை செய்கிற ஜனம், வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஜனம், எதுலேயும் ஒரு சின்ன மனசாட்சிக்கு விரோதமாய் நடக்காத ஜனம். அவங்க பேச்சு நல்லா இருக்கு, அவங்களுடைய சிந்தனை, அவங்க செயல் நல்லா இருக்கு. அவங்கள பார்த்தா புதுசாக இருக்கு, எங்கேயோ இருந்து வந்த மாதிரி, இந்த ஊர் ஜனமே இல்லாத மாதிரி இருக்காங்க, அவங்க அந்நியர் மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அப்படிதான் சொல்றார் பேதுரு. என்ன சொல்றார்? ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, நான் சொல்ல வந்த விஷயம் தான். யாரால? ஆவியானவராலே நம்ம பரிசுத்தமாக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர், திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நம்ம கிளேசமடைய தேவையில்லை.
உங்களையும் என்னையும் தேவன் முன்னறிந்து அழைத்திருந்தார் என்று சொன்னார். நித்திய ஜீவனை அழிக்கிறதுக்காக தான் அழைத்தார். நித்திய ஜீவனை. சில நேரங்களில் நம்முடைய படபடப்பு எப்படியா இருக்கா, பரலோகம் 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 அப்படி இருக்கக்கூடாது. சம்மந்தம் இல்லை, ஆனாலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எபிரேயர், நான் வாசித்த போது அப்படி தான் வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஒரு மறுபடியும் பிறந்த தேவனால் அழைக்கப்பட்ட அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. எல்லாரும் அப்படிப்பட்ட தைரியமுடையவர்களாக நம்ம இருக்கணும். சகோதரர்களே, சகோதரிகளே, சும்மா ஏதோ நம்ம கூடலை, ஏதோ கல்யாணம் நடக்கும், சாவுக்கு 4 பேர் வருவாங்க, அப்படிங்கிறலாம் நம்ம கூடலை. நம்ம கூடுறதெல்லாம் அவருடைய குமாரனுடைய சாயலாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் அழைச்சிருக்காங்க. வேறு எதுவுமே நோக்கம் இல்லை அவர். அதே அவர் நம்மளே செய்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி அழைக்கப்பட்ட மக்களுக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பெரிய விஷயமே இல்லை அப்படி நான் படித்தேன். அழைக்கப்பட்ட அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு அழைக்கப்பட்ட மக்களுக்கு நான் உயிரோடு எழுந்திருப்பேன், நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படிங்கிறதுல பெரிய விஷயம். அது ஃபவுண்டேஷன். அடுத்து நான் அப்படி தாங்க படிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்கிறதல்ல, அந்த மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஆவி உள்ளத்துக்குள் வந்த ஒரு பிள்ளையினுடைய ஆசை. அது இல்லை அவன் சொல்லிக்கிட்டு திரிகிறது. நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பெரிய காரியத்தை சாதிச்சிட்டோம்னு அவன் சொல்றது இல்லை. அதெல்லாம் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். அடுத்து நித்திய நியாய தீர்ப்பு, அதுவும் அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஆவியினால் தொடப்பட்டு, தேவனுடைய ஆவியினால் இருதயம் மாற்றப்பட்டு புது சிருஷ்டி. அவன் எதை பார்த்தாலும் வேற கிறிஸ்து பார்த்தது போல பார்க்குறான். நாம அதாங்க நம்முடைய அழைப்பு. எதுனாலும் நம்முடைய அழைப்பு கிறிஸ்து பார்த்தது போல நாம பார்க்கிறோம். அதான் நம்முடைய அழைப்பு. அதை பார்க்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதைத்தான் ஆவியானவர் நம்மளே செய்கிறார். வேற என்ன? வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு இருந்தா என்ன செய்திருப்பார் அப்படிங்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காது உள்ளவர்கள் கேட்க கடவுள், அவ்வளவுதான். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் அப்படிதான். குறைவுகள் இருக்கு, நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இருந்தால் இதை எப்படி செய்திருப்பார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. உணர்த்தி கொண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டும் என்னை இருதயத்தில் பரிசுத்தப்படுத்தி கொண்டும் தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப நித்திய நியாய தீர்ப்பு எனக்கு இல்லை, எனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அது எலிமெண்டரி பாடம். எத்தனை தடவை இங்க இருந்து சொல்றேன், கோபாக்கினை நமக்கு இல்லை, நியாய தீர்ப்புக்கு நமக்கு இல்லை. அதுக்குன்னு நாம நியமிக்கப்படலை. நாம ரட்சிக்கப்பட நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனுடைய சாயல் குப்பா இருக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒருவர் எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, இல்லை நித்திய நியாய தீர்ப்புக்காக பயந்து பயந்து வாழுகிற வாழ்க்கையா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. என்ன எழுதியிருக்கு? பூரணமாகும்படி அந்த அஸ்திவாரத்தை பழையபடியும் போடாதீங்க. பூரணமாக இயேசுவை போல மாறுபடிக்கு நாம் கடந்து போக அழைக்கப்பட்ட மக்கள். சகோதரனே, சகோதரியே, புருஷனே, மனைவியும் இயேசுவை போல நமக்கு இருதயத்தில் ஒரு மனைவியை நேசிக்கணும், இயேசுவை போல புருஷனுக்கு கீழ்ப்படியணும் சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் தரலனா நீங்க ஆக்கிறதும் பொங்குறதும் அவ்வளவுதான். அது சாதாரண உலக ஒரு மனுஷன் செய்கிறது. என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எல்லாரும் தான் சம்பாதிக்கிறான். மேலே ஏறி நான் சம்பாதிக்கிறேன், எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒரு சிந்தை மட்டும் இருக்கணும், கிறிஸ்து நேசித்தது போல நான் என் மனைவி நான் நேசிக்கணுமேன்னு சிந்தை நமக்கு வரலைன்னா நம்ம என்ன சம்பாரிச்சுன்னு பேசிட்டு கிடக்கிறோம். நம்ம தேவனுக்குன்னு பிரிச்செடுக்கப்பட்ட ஆள் இல்லையா? தேவனுக்குன்னு செப்பரேட்டாக கரம் பிடித்து தகப்ப அந்த பிள்ளைய கரத்தை பிடிச்சு அழைச்சிட்டு வந்தது போல அழைச்சி பிசாசின் கையிலிருந்து நம்ம பிடுங்கி தம்முடைய குமாரனை நமக்கு பலியிட்டு அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உண்டாக்கி புது ஜீவனை நமக்குள்ளே தந்து புதுசாய் பிறக்க செய்து மறுபடியும் பிறக்க செய்தது இந்த உலகத்தார போல தானே. நான் அப்படி சம்பாதிக்கிறேன், இப்படி சம்பாதிக்கிறேன், ரைட்டு தான். இந்த கிறிஸ்துவை போல சிந்தை இல்லைன்னா உலகத்தான் தான். அவன் சம்பாதிக்கிறது நம்ம சம்பாதிக்கிறது ஒரு வித்தியாசம் இல்லை. கிறிஸ்துவ போல சிந்தை இல்லைன்னா அவன் வீடு கட்டினது நம்ம வீடு கட்டினது ஒன்று தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. என்னன்னாலும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசமெல்லாம் இதயத்தில், சிந்தனையில். அதுக்காக நம்ம என்ன கோமணம் கட்டிக்கிட்டு அலைய முடியும்? சிந்தனை எல்லாம் இதயத்தில். நான் வேற, நான் புது சிருஷ்டி, பழசு ஒழிஞ்சது, எல்லாம் புதுசானவன். இது தேவனால் உண்டான வாழ்வு. அடுத்த வசனமே எழுதியிருக்கு, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது எனக்கு.
அப்ப தேவன் என்னை அழைத்தார்னு சொன்னா நான் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியெல்லாம் போறதில்ல. இதெல்லாம் அஸ்திவாரத்தை நம்ம யோசிச்சுட்டு செஞ்சுட்டு கூடாது. எனக்கு நியாய தீர்ப்பு இல்ல அப்படியா, அதுலேயே ஒரு சந்தோஷமா இல்லை. கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு தான் பூரணமாக மட்டும் தான் கடந்து போகிறோம். பரலோகமா நமக்கு உண்டு, அல்லேலூயா. ஆனால் அதுக்காக இல்லை நம்ம வரல. இயேசுவை போல மாற வந்தவர்கள் நாம், ஆண்டவரை பிறருக்கு காண்பிக்க வந்தவர்கள் நாம். பரலோகம் போகல, அது போவோம், அது சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது போவோம். ஆனால் அதுக்காகத்தான் இங்கே துதிச்சுட்டு இருக்கோமா? இல்லை, கிறிஸ்துவை போல ஆக. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அப்படித்தான் பரிசுத்தப்படுத்துறாங்க. பரலோகம் போறதுக்கு இல்லை, பரலோகம் போறதுக்குன்னு தான் நாம பரிசுத்தமாக இருக்கிறோம்னா உண்மையாகவே நம்ம இன்னும் அஸ்திவாரத்தில் தான் இருக்கிறோம். பரலோகம் போகிறதுக்காக இல்லை, கிறிஸ்துவை காண்பிக்கிறதுக்காக நான் பரிசுத்தமாக வாழுகிறேன். நம்முடைய வாழ்க்கை மூலமாய் கிறிஸ்துவை காண்பிக்க தேவன் நம்ம இப்படிப்பட்ட பாவிகளும் பொல்லாதவருடைய நீசர்களும் சண்டார்களுமான மனுஷர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய நாமத்தை வருங்காலங்களில் வழங்க செய்வாங்க. நித்தியத்தில் எல்லா தேவதூதர்களும் நம்மளை அப்படி பார்ப்பாங்க, ஆச்சரியமாய் பார்ப்பாங்க. இவங்களா இப்படி ஆயிருக்காங்க, இந்த பூமியில் எப்படி பார்ப்பாங்க? ஒரு வசனம் படிச்சுக்காட்டு, எப்படி பார்க்கணும்னு தேவன் விரும்புகிறார். 1 பேதுரு நம்ம நடுவில் சில சோதனைகள் பற்றி எரிகிறது. 12 வசனம், 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4. சில நேரங்களில் சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் பற்றி எரியுது. கவனிங்க, இழப்புகள், நஷ்டங்கள், 1000 நஷ்டங்கள், ஆயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். உயிரிழப்புகள் நடக்குது. பற்றி எரிகிற அக்கினியை குறித்து உங்கள் நடுவில் 12ஆம் வசனம், பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் திகைக்க சொல்லலை, நம்மளை திகைக்காதீங்க. உள்ளே இருந்து என்ன சொல்லுகிறார்? திகைக்காத, திகைக்காத, திகைக்காத. சில சூழ்நிலைகளில் கடந்து போகிறோம். புருஷ மனைவி சில கடந்து போகிறோம், நெருக்கமான சூழ்நிலைகளில் கடந்து போகிறோம். பிள்ளைகள் ரெண்டும் அப்படியே பார்க்குது, அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க. அப்பா அம்மா பிள்ளைகள் பார்க்குது அப்பா அம்மாவை எப்படி இவங்க இந்த சூழ்நிலையில் நடந்துக்கிறாங்க. ஒரு அக்கினி பற்றி எரியுது, ஏதோ எப்படி இப்போ நடந்துக்கிறாங்கன்னு பார்க்குது, எப்படி பேசுகிறாங்க, எப்படி எங்கள் அம்மா இதை அமைதியை எடுத்துக்கிறாங்க, எப்படி எங்கள் அப்பா தன் பிள்ளையை பார்க்குறாங்க, எப்படி எங்கள் அம்மா காட்டை கலைக்காமல் கூச்சல் போடாமல் ஊரையே கூட்டாமல் எங்கள் அம்மா எப்படி சைலண்டாக இருக்காங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. புதுமை ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? ஏதோ புதுமைன்னு நினைக்காத, திகைக்காத. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்களும் மகிழ்ச்சியாய் கலிகூர்ந்த வார்த்தை, பெரிய வார்த்தை, கலிகூர்ந்து மகிழும்படியாக இந்த அக்கினி அவருடைய பாடுகளுக்கு உங்களை பங்காளியாக ஆக்குது அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த அக்கினி அவருடைய பாடுகளுக்கு உங்களை பங்காளியாக ஆக்குது என்று சந்தோஷப்படுங்க. இப்போ ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறோம், பிள்ளைகள் பார்க்குது, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு அப்பா அம்மா பங்காளிகள் என்று எப்படி சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்குது. என்ன நீங்கள் பார்ப்பீங்கல்ல, உங்களை நான் பார்ப்பேன்ல. குறைவுகள் இருக்கலாம், ஆனால் ஆவியானவருடைய முழு பிரியமும் என்னன்னா அந்த அக்கினியை குறித்து நம்மளை திகைக்க விடுகிறது இல்லை. திகைக்காத, திகைக்காத. அவருக்கு நடந்தது தான் உனக்கு நடக்கும். அவர் சென்ற பாதையில் தான் நீயும் போகிற. இயேசு கிறிஸ்து நடந்த பாதையில் தான் நீ நடந்து போகிற. திகைக்காத, திகைக்காத, திகைக்காத. திகைக்காம ஆண்டவருடைய மகிமை உன் மூலமாய் வெளிப்படணுங்கிறதுக்காக, ஒரு வாழ்க்கை உன் மூலமாய் வெளிப்படணுங்கிறதுக்காக, ஒரு சுபாவம், அவருடைய சுபாவம் வாழ்க்கை மூலமாக வெளிப்படணுங்கிறதுக்காக, அவருடைய திவ்ய சுபாவம் வாழ்க்கை மூலமாக வெளிப்படணுங்கிறதுக்காக, மகிமை என்ன சுபாவம்னு அர்த்தம். அது இன்னொன்று
மகிமைப்படுத்தினார் என்கிற வார்த்தை அப்படித்தான் அடியிருக்கு. வெளிப்படும் போது நீயும் மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கும்படியாக அந்த பாடுகளுக்கு நீ இப்ப பங்காளியா இருக்கிறேன்னு நினைச்சுக்க. அடுத்த வசனம், கிறிஸ்துவின் 14 வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படுகிறீர்கள், நிந்திக்கப்பட்டால் அப்படின்னு. இப்போ நம்ம பிரசண்டாவே எடுத்து இப்போ நிந்திக்கப்படுகிறீர்கள், நீங்கள் பாக்கியவான். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்படுறீங்க. செய்யாத ஒன்றை செய்ததா சொன்னா நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நிந்திக்கப்படுறீங்க. ஓகே, டேக் இட் ஈஸி. அதெல்லாம் ஒன்றும் ஈஸி இல்லை. இதை கமல்நாதன் சொன்ன மாதிரி நான் இருந்த சூழ்நிலை இங்கே இருந்தால் அதானே தெரியும். உண்மை அதுதானே. தெரியாதனால இந்த பாடு. இந்த பிரச்சனைகள்லாம் தெரியாதனால அள்ளி வாரி வீசி விட்டுறோம், நியாயம் திருத்தி விட்டுறோம். நம்மளும் அந்த பாதையில் நம்மளும் அவங்க ஷூவில் காலை போட்டு பார்த்தா நாம் அடக்கி வாசிப்போம். மனைவியினுடைய சூழ்நிலையில் இருந்தால் நான் இருந்தால் எப்படி நடந்திருப்பேன், மனைவி பேசுகிறாங்க எப்படி. இப்போ அவள் சூழ்நிலை நான் இருந்தால் எப்படி நடந்தது சரின்னு நம்ம சொல்ல. அவங்க சூழ்நிலையில் நான் இருந்தால் என்ன எப்படி இருப்பேன்னு தான் சிந்திக்கணும். என் சூழ்நிலை இல்லை, வெற்றியாக இருக்கேன், அது ஒரு வெற்றியா? கோழை கூட தான் இருப்பான். அவங்க சூழ்நிலையில் கடந்து வர நான் எப்படி இருப்பேன்? ஒன்றுமே இருக்க மாட்டேன். நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரில. கேரியரில் உட்காந்து ஃபுட்பால் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? விட்டுட்டு இறங்க கொஞ்சம். அப்படி அடிச்சிருக்கலாம், இப்படி அடிச்சிருக்கலாம். அந்த கேரியரில் சேரை இடிச்சு குத்தி பக்கத்து இருக்கிற குத்தி சண்டையே வந்துடும். கொஞ்சம் இறங்க, கொஞ்சம் இறங்கி ஹோல் அடிச்சு பாரு பால. கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கீங்களா? பேட்டு பிடிக்க தெரியுமா? ரசிக்கிறவன்லாம் ஒரு ஆளா குறை சொல்றதுக்கு? ரசிக்கிறவங்களாம் ஒரு ஆளாங்க குறை சொல்றதுக்கு? யார் வேணாலும் குறை சொல்லலாம். களத்தில் இறங்கி நின்று பாரு, தொடர் நடுங்கி. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நமக்கு சொல்லுதுன்னா, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நான் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். ஏன் பாக்கியவான் நினைக்கணும்? எத்தனையோ நிந்தைகளை நம்ம கடந்து போகலாம். புருஷர்களால், மனைவிகளால் பல பல நிந்தைகளில் அவமானப்பட்டு போகலாம். சில புருஷருடைய அதிகேடான செயலால் மனைவி தலகுனிய கூட செய்யலாம். சில மனைவியினுடைய ஞானம் இல்லாத சொல்கிறேன், சபையில் இருக்கவங்க தான் சொல்கிறேன், சில ஞானமற்ற செயலினால் புருஷன் தலை கூட குனிய வேண்டியிருக்கலாம். பிள்ளைகளால் தலைக்குனிவு கூட ஏற்படலாம் பெற்றோருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் எவரையோ பார்த்து சேர வாரி இறைக்காம எப்படி எழுதிருக்கு பாருங்க, நீ பாக்கியவான்னு நினைச்சுக்க. தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உன்மேல் தங்கி இருக்கிறார். தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலோ தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு நெருப்பை, ஒரு அக்கினியை அனுப்பிவிடுகிற, சோதனையை அனுப்பிவிடுவதற்கு காரணமே நம் மூலமாய் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும். ஒருவேளை அவரோட மூலமாக தூஷிக்கப்படலாம். இன்னும் என்ன எழுதியிருக்குன்னா, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் நம்மளே தங்கி இருக்கிறார் என்கிற ஆழமான உணர்வை நாம் பெற, மகிமுள்ள ஆவியாகிய தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே தங்கி இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மை அவருடைய பாடுகளுக்கு தகுதியாக்குகிறார். நம் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அது அவருக்கு எப்படி மகிமைப்படணும்னு தெரியும், அவர் மகிமைப்பட்டுக்குவார். இப்படித்தான் மகிமைப்படணும்னு நம்ம சொல்ல தேவையில்லை, அதை அவர் செய்வார். நம்மளே தங்கி இருக்கிற ஆவியானவருக்கு நம் மூலமாக எப்படி மகிமைப்படணும்னு தெரியும், அதை அப்படி மகிமைப்படுவார். மறுபடியும் பிறந்த ஒரு பிள்ளை மூலமாயும் தேவன் தம்முடைய நாமத்தை தூஷிக்க இடம் கொடுக்கறதே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் ஆழமாய். அவனை உடைச்சு தரமட்டமாக்கி, அவனை சிக்ஷித்து, எந்த பாடுகளுக்குள்ள அவனை நடத்தி, லட்சங்களை கையிலிருந்து பிடித்து அவமானப்படுத்தி, என்ன வேணாலும் செய்து அவனை தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்காளியா மாற்றுவார். நான் நம்புறேன்.
இந்த ஆண்டவர் விடவே மாட்டார், ஒருபோதும் விட மாட்டார். வேதம் அப்படி தெளிவாக எழுதியிருக்கு. தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுவாரோ அவனை தேவன் சிட்சிக்கிறார். தெரிந்து கொண்ட பாத்திரத்தை தேவன் கனமாய் மாற்றத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய வேலை நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்முடைய வேலை அவருக்கு தெரியும். நம்முடைய மதிப்பு நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்முடைய மதிப்பு நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். வேதத்தில் அப்படி அருமையா எழுதியிருக்கு. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க இந்த பிள்ளைகள் மகிமை அடைகிறது எவ்வளவு பெருசுன்னு அவருக்கு தெரியும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால், நரகத்துக்கு போனால் அது எவ்வளவு மோசம் என்பது அவருக்கு தெரியும். அதனால தான் சொந்த ரத்தத்தை சிந்தியிருக்காங்க. நம்முடைய மதிப்பு நமக்கு தெரிகிறனா அவருக்கு தெரியும். தெரியலையா? தெரியலன்னு ஆமான்னு தான் இருக்கீங்களா? நம்முடைய மதிப்பு நமக்கு தெரியலையா? விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கப்பட்ட மக்கள் இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவு விலையேறப்பட்டவளாய் தேவன் நம்மை பார்த்திருந்தால், பேதுரு பேசுற மாதிரி விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காய் கொடுத்திருப்பார். அப்படி யோசிச்சு இல்லையா நீங்க? சொல்லுங்க. ஒரு செங்கலுக்காய் 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்க யாரா இருக்கீங்களா? உண்மையில அவங்களை என்ன சொல்லுவோம்? ஆனா அந்த செங்கலுக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா அந்த செங்கலுக்குள்ள ஒரு கோல்டு இருக்கு. அந்த செங்கலுக்குள்ளே மகிமை இருக்கு. அதனாலதான் அதை வாங்கினேன். ரத்தத்தை கொடுத்தது காரணம் நம்மளை அப்படி பார்த்ததுனாலதான். நான் எவ்வளவு விலையேறப்பட்டவன்னு மாரில் தட்டிக்கிட்டு போக சொல்ல அப்படி சொல்ல. நான் செங்கல், புண்ணாக்கு, மண்ணு, எனக்கு என்ன தெரியும்? அவர் என்னை ரட்சித்ததுக்கு அவரே கனமும் மகிமையும் துதியும் வல்லமையும் ஆளுகையும் ஆண்டவர் உமக்கு தான் ஆண்டவர். எனக்கு என்ன இருக்கு? சீன்றவனம் என்னை உம்முடைய கனத்துக்கும் மகிமைக்கும் பார்த்தனா நீங்க மாத்துறீங்களே, அப்படிதான் எடுத்துக்கணுங்க. ஆதலால் இப்படி கடவுள் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்பட இருக்கிறபடினால், ஒருவனும் கொலைபாதகனோ திருடனோ கொல்லாங்கு செய்கிறவனா அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனா இருக்கிறவனா பாடுபடவே கூடாது. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பாடுபடணும். சத்தியத்து நிமித்தம் பாடுபடணும். அடுத்த வசனம், வெக்கப்படக்கூடாது. உண்மையை சொல்லி உன்னை இழந்து வெக்கப்படக்கூடாது. எல்லாரும் பொய் பேசும்போது நீ உண்மையை பேசுறா என்ன வெக்கப்படக்கூடாது. எல்லாரும் வணங்கினா நீ வணங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. அப்படித்தான் எழுதியிருக்கு. கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்த அதனத்தான் தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் எனக்கு இப்படிப்பட்ட துணிச்சலும் கிருபையும் எனக்கு தந்து என்னை சிங்கம் போல நீங்க மாத்திரீங்க. தகப்பனாயாவது தாயாவது யாரா இருந்தாங்க அப்படின்னு துணிச்சல் கிருபையெல்லாம் தந்தது உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திருக்காங்க. நான் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் நாம் எல்லாரும் தைரியமா இருக்கணும். நாம மட்டும், நான் சொல்றேன், நாம மட்டும் தேவன் என்னை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து பிரித்து வேறு பிரித்து தாயின் கற்பத்திலிருந்து செப்பரேட் ஆக்கி, தாயின் வயிற்றில் பிறந்த எத்தனையோ பிள்ளைகள், என் கூட பிறந்தது எத்தனையோ உங்க கூட பிறந்தது, சிலது ரட்சிக்கவே படலை. இல்லை என்ன யோசிச்சுருக்கீங்க? நான் ரட்சிக்கப்பட்டதை மட்டும்தானே எனக்கு சந்தோஷம். கூட பிறந்து ரட்சிக்கப்படலைங்கிறது என்ன சந்தோஷம்? இல்லை, ஒன்றும் பண்ண முடியலையே. அவங்க வீட்டில் சோறு தின்றோம், காப்பி குடிக்கிறோம், கொஞ்சம் குல்லாவரம், எல்லாம் பர்த்டே கொண்டாடியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, டச் பண்ண முடியலையே, இருதயத்தை தொடவே முடியலையே. நம்மளை தேவன் தொட்டிருக்காரு. அப்ப என்ன விளைவிக்கிறோம்? ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய இரக்கம் நம்மளை ரட்சித்திருக்காங்க. நான் எவ்வளவா பயபக்தி உடனே நான் வாழணும். ஒருவருக்கும் கிடைக்காத சிலாக்கியம் ஆண்டவரே, பாக்கியம் ஆண்டவரே. நீங்க வேறு பிரித்த பாத்திரம்னா, நீங்க செப்பரேட் பண்ண பாத்திரம்னா, நான் அவிசுவாசி போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் உலகத்தான் நல்ல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு காணிச்சு ஜெபிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகம். அப்போஸ்தலர் நம்மை குறித்து அவர் சந்தோஷமாய் சொல்லுகிற வார்த்தையை கேட்பார். தேவனே 13 வசனம் 2:13, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கியும் நம்மிடத்துல உண்டாக்குற கர்த்தராய் இருக்கிறார். அதனால பவுல் பேசுகிறார் சபைக்கு,
நான் வீணா ஓடினேன், வீணா பிரயாசப்பட்டேங்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவ நாளிலே வீணா ஓடலை, வீணா பிரயாசப்படவில்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவ நாளிலே எனக்கு உண்டாகிறதுக்காக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிங்க சகோதர சகோதரிகளே. நான் உங்களுக்காக ராவு பகலாக பேசினேன், 3 நாள் முழிச்சிருந்து பேசினேன், எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்தேன். அதெல்லாம் வீணாக போகக்கூடாது, அதெல்லாம் வீணாக போகக்கூடாது. நம்முடைய காசு பணமெல்லாம் விரயமாக போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக்குங்க தைரியமாக. வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளுங்க, இயேசுவை பற்றி கொள்ளுங்க, அவர் பேசுகிற வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்க. பற்றி கொண்டு தீ பந்தம் போல பிடிச்சிங்க வார்த்தைகளை. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து எல்லாருக்கும் வெளிச்சத்தை காண்பீங்க. இது ஆண்டவர் எங்களுக்கு செய்த வாக்கு தத்தம்னு சொல்லுங்க. இது ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றின வாழ்க்கைன்னு சொல்லுங்க. இது தேவன் எனக்கு புரிய வைத்த சுவிசேஷம்னு சொல்லுங்க. அப்படித்தானே? தேவன் எனக்கு போதித்த சுவிசேஷம்னு சொல்லணும். பிடிச்சு நில்லு. அடுத்த வசனம் 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் அதுக்குத்தான் நம்மளை தேவன் செப்பரேட் பண்ணியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைத்திருக்கிறது அதுதான். மாசற்றவளாய், கபடற்றவளாய், குற்றமில்லாதவர்களாய் தேவனுடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்வோமானால், விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக்கொள்வோம்னா கபடு வராது, மாசு வராது. உறுதியாய் நம்ம பற்றி கொள்ளல. அதுதான் சில மாசுகளும் சில கபடுகளும் வர்றதுக்கான காரணம். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சுடர்களைப் போல நம்முடைய வாழ்க்கைக்கு போதும். ஆபிரகாமை போல, பவுலை போல, உத்தம தேவனுடைய சீசர்களைப் போல நாம கர்த்தருடைய வசனத்தை உயர்த்தி பிடித்தால், பிறருக்கு இவங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், வித்தியாசமான ஜனம். லேவியராம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தருக்கு 29ஆம் வசனம். கர்த்தருக்கு பலியை மனப்பூர்வமாய் செய்கிற ஜனங்கள் இவர்கள். சபை கூடினாலும் மனப்பூர்வம், எதை கொடுத்தாலும் மனப்பூர்வமாய் செய்கிற ஜனங்கள். 32 கடைசி. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நம் மத்தியில் தேவன் பரிசுத்தர் என்று மதிக்கப்படணும், பிறரால் மகிமைப்படணும், பிறரால், நம்முடைய சொந்த பந்தங்களால், அஞ்ஞானிகளால், வேலை ஸ்தலங்கள் எங்கேயும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று மகிமைப்படணும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க தேவன் எவ்வளவு பரிசுத்தத்தை ஒரு மனுஷனிடத்தில் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லணும். தேவன் எவ்வளவாய் பரிசுத்தத்தை ஒரு மனுஷனிடத்தில் விரும்புகிறார் என்று ஒரு மனுஷி விரும்பி நடக்கிறானே, எவ்வளோ பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார் என்று விரும்புகிறானே இவன் அப்படின்னு பார்க்கணும். நான் அப்படி தான் அதை சொல்கிறேன். மகிமைப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்கி உங்கள் மூலமாக என் நாமத்தை நான் உலகம் முழுவதும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அதுக்காக அதை எய்த்திருந்து நான் உங்களை அழைச்சேன். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனங்களும். 2 கொரிந்தியர் 6 என்ன எழுதியிருக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதா? சொல்லுங்கள் பாப்போம். நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று மறந்துடுச்சா? நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அலைந்து, வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம் என்று அறிந்து, உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அறிந்து, தாயின் கற்பத்திலே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அறிந்து, என் குமாரனா இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக பலியாக்கி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை தந்து நாம் கேட்ட மாதிரி தேவனோட ஒப்புரவானோம் என்று நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால், 2 கொரிந்தியர் 6:17, அப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் இந்த உலகத்திலே பாவத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க. சில நேரங்கள் அசுத்தமே கொஞ்சம் நல்லது மாதிரி தோணுது, தொடாதீங்க. அதை நடுவிலிருந்து பிரிஞ்சு போங்க, அதை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக. பிரிஞ்சு போங்க. பிரிஞ்சு போகாத ஒருவரும் கர்த்தருடைய பிள்ளை இல்லைங்க. நான் சொல்றேன், பிரிஞ்சு மாறுபாடு உள்ள சந்ததி போல வாழுகிற இருதயத்தில் நாம் இருந்தாலும் நாம் கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்க மாட்டார். அப்பொழுது இப்படி பிரிந்து போய் வாழுகிற ஜனங்களுக்கு அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு
பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தத்துவத்தை தோளின் மேலே வைத்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, சகலவற்றையும் சுமக்கிற, சகலவற்றையும் ஆளுகை செய்கிற, சகலவற்றுக்கும் தலைவராய் இருக்கிற, சகலவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவர் போதும். அவர் ஒருவருக்காய் பிரிஞ்சிடலாமா? அவருடைய நாமம் நம் மூலமா மகிமைப்படும்படிக்கு தேவனே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லலாமா? அவருக்கு தெரியும் நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா, அதை அவர் செய்வார். நாம் எழுந்து நிற்கலாம்.